உடல் நலன் மேலாண்மை, ஹெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு வந்து நம்ம 3வது வாரமாக சந்தித்துக் கொள்ள வேண்டும். இந்த திருவிழாவின் 3ஆம் நாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லாம் தரக்கூடியதெல்லாம் மகிழ்ச்சி, எனக்கு அது தருவதெல்லாம் நெகிழ்ச்சி என்ற அடிப்படையில் இந்த வகுப்பை உற்சாகமான முறையிலே நான் தொடர்கின்றேன். இத்தகைய நல்வாய்ப்பை பெறுவதன் மூலமாக நாம் எல்லாம் அமைதியான முறையிலே வாழ்க்கை நடத்துவதற்கும் இன்பமயமான முறையிலே நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கும் அதில் இடர்கள் ஏற்படுமானால் அவற்றையெல்லாம் எப்படி நாம் போக்கிக் கொள்வது என்ற ஒரு அறிவாற்றலை நமக்குள்ளே நாம் தெளிவுபடுத்திக் கொள்வதற்கும் இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கல்வி என்பது யார் மூலமாக வேண்டாலும் நமக்கு கிடைத்திருக்கலாம். ரோட்டில் நடந்து கொண்ட பொழுது பார்க்கின்ற பார்வையில் எத்தனையோ கல்வி நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. கேட்கின்ற செய்திகளிலிருந்து நமக்கு கல்வி கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இத்தகைய கல்வியெல்லாம் சேர்ந்து அக்யூமுலேட்டடாக தான் நாம் இருக்கின்றோம். நம்முடைய மரபணுக்கள் வழியாக பரம்பரை பறையாக நமக்குள்ளே இந்த அறிவாற்றல் அவற்றை எல்லாம் வந்து மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை நாம் எப்படி பெறுகின்றோம் என்றால் அது கல்வி சாலைகளில் மட்டுமல்ல, பள்ளிக்கூடங்களில் மட்டுமல்ல, காலேஜுகளில் கல்லூரிகளில் மட்டுமல்ல, இன்னும் பல்கலைக்கழகங்களில் மட்டுமல்ல, நாம் வாழ்வில் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நேரங்களிலும் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் இருந்தும் ஒவ்வொரு விதமான கல்வியை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். இதுதான் அனுபவ கல்வி. நம் முன்னோர்கள் இவைகள்லாம் பெற்ற கல்வியானது நமக்கு நம்முடைய மரபணுக்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னும் அதற்கு புதுப்பித்துக் கொள்வதற்கு இந்த கல்வியை நாம் யாரிடமிருந்தெல்லாம் எந்தெந்த செய்திகளை எல்லாம் பெறுகின்றோமோ அவற்றிலிருந்து மேம்படுத்திக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை பிறப்பிற்கும் இறப்பிற்குமான இடைப்பட்ட வாழ்க்கையை நாம் தெளிவாக அமைத்துக் கொள்வதற்கு, அமைதியான முறையில் அமைத்துக் கொள்வதற்கு, இன்பமயமான முறையில் அமைத்துக் கொள்வதற்கு இவற்றையெல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இந்த தொடர் ஏற்படுத்துமானால் அது நிச்சயமாக உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். அப்படித்தான் இந்த வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நான் நம்புகின்றேன். நீங்களும் அதை கூர்மையாக கவனித்து இவற்றில் இன்னும் இப்படியெல்லாம் இவற்றை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனைகளையும் நீங்கள் அவ்வப்போது தெரிவித்துக் கொண்டிருந்தால் இன்னும் இந்த வகுப்புகள் தொடர்ந்து எப்படி கொண்டு போக வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுப்பதற்கும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ 6:40 8 மணி இப்ப சொல்லிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 80 நிமிடங்கள் 4 தலைப்புகளில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். போக போக உங்களுக்கு வந்து எப்படி வந்து உங்களுக்கு ஏற்றதாக இந்த வகுப்புகள் அமைக்க முடியும் என்பதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறோம். அது போக போக பார்த்துட்டே இருக்கலாம். இப்போதைக்கு நீங்க வந்து எல்லாருக்குமே இந்த ஜூம் மீட்டிங் புரியல, எப்படி உள்ள வரது தெரியல. சில பேர் கூகுள் புரியுது, இது புரியல, சில பேருக்கு இது புரியுது, கூகுளுக்கு போனாங்க புரியாம போயிடுது எல்லாம் சொல்றாங்க. அதனால நம்ம வந்து தொடர்ந்து பயணிப்போம். அதுக்கு அடுத்ததாக வந்து நாம் வந்து எந்த இடத்துல வந்து நம்ம வந்து எப்படி எல்லாம் வந்து மேம்படுத்திக் கொள்வோமோ அந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணிட்டே வந்துடலாம். சரி, ரைட்டு. இப்ப 2 வாரங்களாக நம்ம 4 தலைப்புகளின் கீழ் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது உங்க மைக்கை வந்து ஆன் பண்ணுங்க, அதை ஆஃப் பண்ணுங்க. மைக் எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம வந்து போக போக இந்த வகுப்புகள்லாம் வந்து இன்டராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து கேள்வி கேட்கறது, நான் பதில் சொல்வது, நான் கேட்பது, நீங்க பதில் சொல்வது, இந்த மாதிரியா இருக்கும். இப்போதைக்கு நீங்க வந்து மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணுங்க. நான் ஆஃப் பண்ணல, நீங்களே ஆஃப் பண்ணிக்கங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு இடையூறா இருக்குதுன்றது வந்ததுனால இப்ப பேச்சு தடைப்பட்டு போச்சு. இப்ப நம்ம ஆரம்பிச்சது வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் நான் மைக் ஆன் பண்ண விட்டேன். இப்போ உங்க மைக்கெல்லாம் ஆஃப் பண்ண சொல்லியிருக்கிறோம். சரி, 4 தலைப்புகளின் கீழ் நான் பேசிட்டு இருக்கிறோம். அதுல முதல் தலைப்பு அழகின் சிரிப்பு அப்படின்னு முதல் தலைப்பு. 2வது தலைப்பு ஆரோக்கியத்தின் அழைப்புன்னு பேசணும். 3வது தலைப்பு மனதோடு பேசுவோம் அப்படின்ற தலைப்பு. 4வதாக இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற 4 செய்திகளை நாம் பேசிக்கொண்டிருந்தோம். இப்போ இந்த 4 செய்திகளில் நாம் வந்து 4 விதமான செய்திகளை பேச போகும்போது
இப்போ எல்லோருக்குமே எதெல்லாம் வந்து தேவையா இருக்குது, எல்லோருக்கும் எதெல்லாம் பிடிக்குது, மைக் ஆஃப் பண்ணுங்க. இதெல்லாம் பிடிக்குது, இதெல்லாம் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். எப்படி இருந்தாலும் வரவேற்கிறது தான் அது. ஒருத்தருக்கு வந்து தேவைப்படுறது இன்னொருத்தருக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். ஒருத்தருக்கு வந்து தேவைப்படாமல் இருக்கிறது இன்னொருத்தருக்கு தேவையுள்ளதாக இருக்கலாம். எல்லாமே தான் கலந்து வரும். நம்ம நிறைய சப்ஜெக்ட்கள் பேச போகிறோம். அதனால முதல்ல வந்து இப்போ இந்த 4 சப்ஜெக்டுக்குள்ள வந்து அடிப்படையான செய்திகளை பேசிட்டு இருக்கிறோம். இப்போ இயற்கையோடு இணைவோம் அப்படின்றதான் 2 வாரமா நம்ம வந்து வயநாட்டில் நடந்த நிகழ்ச்சியை பற்றியும் அதன் கடைசியில வந்து அது எப்படி வந்து முடிக்கப்பட்டது அப்படின்றத பத்தி பேசியிருந்தோம். அந்த நிகழ்வு ஏன் நடந்துச்சு, அந்த லேண்ட்ஸ்லைடு அப்படின்ற நிலச்சரிவு ஏன் ஏற்பட்டது, அதற்கு இந்த அக்குபங்சர் மருத்துவம், இந்த சீன தத்துவங்கள் என்ன சொல்கிறது. அப்ப இரவு 1 மணியிலிருந்து 3 மணி வரையிலும் கல்லீரல் வேலை செய்யக்கூடிய நேரம். கல்லீரல் என்பது மரம் சார்ந்தது. இந்த மரங்கள் எல்லாம் வேலை செய்யக்கூடிய நேரம். அந்த மரங்கள் இல்லாத சூழல்களை அங்கு செடிகளாக தோட்டங்களாக மாற்றப்பட்டு இந்த தோற்றங்கள் எல்லாம் அதன் பிறகு இல்லங்களாக ரிசார்ட்டுகளாக மாற்றப்பட்டது. அதன் விளைவாக தான் வந்து அந்த நிலச்சரிவு ஏற்பட்டது. அதுதான் வந்து அந்த இரவு 2 மணிக்கு அந்த நிலச்சரிவு ஏற்பட்டதற்கான காரணம். அதை தொடர்ந்து காற்றினுடைய வேகம் அதிகப்படுத்துகின்ற பொழுது அது மண்ணை வாரி தூற்றி கொண்டு போய் விடுகிறது. இன்னும் வந்து ஈரமான வந்து இந்த தண்ணீர் வந்து மண்ணை அரித்து கொண்டு போய் விடுகிறது. அதனால வந்து அந்த நிலச்சரிவு ஏற்பட்டதுன்ற செய்தியை நம்ம பேசிட்டு இருந்தோம். அப்போ இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம வந்து நமக்கெல்லாம் இதில் பொறுப்பு இருக்குதா இல்லையானா கண்டிப்பாக பொறுப்பு இருக்கிறது அப்படின்றதான் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழக்கூடிய பகுதிகளில் பாதுகாப்பு உணர்ச்சியோடு நம்ம இருக்கணும். அந்த பாதுகாப்பு நம்மகிட்ட இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு நம்ம வந்து நமக்கு என்ன நம்மளால முடியுமா, நமக்கு இதெல்லாம் எதுக்கு, நமக்கு இதெல்லாம் சம்மந்தமே இல்லை அப்படின்னு யாருமே எதையுமே வந்து விட்டுட்டு போயிட முடியாது. இப்போ வயநாட்டில் வாழக்கூடிய மக்கள் பாவம் அடித்தட்டு மக்கள் நிறைய இருந்திருக்கிறாங்க. அயல் மாநிலேருந்து வந்தவங்களும் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பழைக்க வந்தவங்க. எங்களுக்கு என்ன அப்படின்னு அவங்களாம் ஒன்றும் கேட்க முடியாது. அட்லீஸ்ட்டு இங்கேயே பிறந்து வளர நம்மளாவது அந்த இடங்களை சிந்தித்து பார்க்கவாவது செய்யணும். அந்த இடத்துக்குள்ளே நம்ம வரணுன்றக்காக தான் வயநாடு செய்தியில் பேசிகிட்டு இருந்தோம். அந்த வயநாட்டின் தொடர்பாக நான் வந்து பல செய்தியில் பேச போகும்போது நாம் இன்னொரு செய்தியை இப்போ நாம் வந்து வாழக்கூடிய பகுதிகளில் நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்குதுன்றதும் முக்கியமான செய்தி. இப்போ அப்போ நாம் வந்து நான் என்னை பற்றி பேசியிருக்க போகும்போது என்னுடைய 50% ஆஃப் த லைஃப் வந்து செங்கல்பட்டு நகரத்தில் இருந்திருக்குது. அப்போ என்னோட வாழ்க்கையை பூரா வந்து எப்படியெல்லாம் நீரோட்டங்களோடு கலந்து வந்திருக்கிறதுன்னு பேசிட்டே இருந்தேன் நான். அப்போ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த 5 வகையான நிலப்பகுதிகளோடு என்னோட வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பேச போகும்போது நான் செங்கல்பட்டில் 50% ஆஃப் த லைஃப் என்னுடைய செங்கல்பட்டில் போயிருக்குது. அப்போ செங்கல்பட்டை நான் கூர்ந்து பார்க்குறேன். நான் அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போகும்போது செங்கல்பட்டில் அது வந்து செங்கல்பட்டை பற்றி போன வாரம் சொல்ல போகும்போது என்ன சொன்னேன், 3 மலைகளுக்கும் இடையில் 2 நதியின் ஒரு நதியின் 2 கரைகளுக்கும் நடுவில் 2 ஏரிகளுக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு நகரம் அமைந்துள்ள ஒரு நகரம் செங்கல்பட்டு நகரம். அது 2 விதமான நிலப்பகுதியை குறிக்கிறது. அது செங்கல் நீர் பூக்கள் எல்லாம் நிறைந்திருந்த காரணத்தினால செங்கல் நீர் பட்டு என்ற பெயர் பெற்று செங்கல்பட்டு என்று மருவியது. அப்போ அது வந்து முல்லை நிலப்பகுதி, காடு சார்ந்த இடமும் முல்லை. அப்போ அப்படின்றதெல்லாம் வந்து காட்டை சார்ந்தது. அதுக்கப்புறம் வந்து விவசாய நிலங்கள் இருக்கக்கூடிய பகுதி இருக்கிறதுனால மருத நிலப்பகுதி. அப்போ முல்லையும் மருதமும் இணைந்த இடைப்பட்ட பகுதி தான் செங்கல்பட்டு நகரம் அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். அதன் தொடர்ச்சியாக உங்களுக்கு செங்கல்பட்டு பற்றி ஒரு செய்தியை நான் சொல்றேன். அந்த ஒரு 2100 ஏக்கர் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட கடலுக்கு ஈக்குவலான ஒரு நீர்நிலை தான் வந்து இந்த குளவாய் ஏரி. செங்கல்பட்டு என்ட்ரன்ஸ், செங்கல்பட்டு திருச்சி, சென்னை டு திருச்சி போறவங்களுக்கு செங்கல்பட்டு குளவாய் ஏரி பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் பாருங்க. அதை வந்து ஒரு கப்பல் கட்டும் தளமாக கூட அமைக்கிறதாக வந்து ஒரு எம்ஜிஆர் காலத்தில் வந்து ஒரு திட்டம் இருந்தது. அந்த இடம் இப்போ நிறைய வந்து ஆக்கிரமிப்புகளால் இப்போ மகேந்திரா சிட்டி, அதுக்கப்புறம் வந்து நிறைய வீடுகள், தனிநபருடைய வீடுகள் இதெல்லாம் டெவலப் ஆனதுனால 2100 ஏக்கர் எவ்வளவா குறைஞ்சி போச்சு, 880 ஏக்கரா குறைஞ்சி போச்சு. அப்போ அந்த செங்கல்பட்டு குளவாய் ஏரிக்கு தண்ணீர் எப்படி கிடைக்கிறது? இப்போ எல்லா நதிகளும் எல்லா நீர்நிலைகளும் எங்க போய் சேரும் அப்படின்னு சொன்னா கடல்ல போய் கலக்கும். செங்கல்பட்டுல கடல் இல்லை. செங்கல்பட்டுலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி அங்கே 40 கிலோமீட்டர் கிட்ட போனால் தான் கடல் இருக்குது. மாமல்லபுரம் அந்த மாதிரி வந்து கல்பாக்கம் போன்ற இடங்கள்ல கடல் இருக்குது. அப்போ செங்கல்பட்டு நகரத்தினுடைய வடிகால்கள் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் குளவாய் ஏரிக்குள்ளே தான் இருக்குது. சுற்றுப்பட்டுள்ள எல்லா கிராமங்கள் இருந்தும் எல்லா கிராமங்களும் பெரிய நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் உள் வாங்கிக்க வேண்டியது. சரி, ஊருக்கு உள்ளே ஒரு ஏரி இருக்குது. அதுக்கு பேர் குண்டூர் ஏரின்னு பேர். 3 மலைகளுக்கு இடையில் ஒரு அழகான நகரம் செங்கல்பட்டு நகரம் சொன்னேன். அந்த 3 மலைகளிலிருந்து வடியக்கூடிய தண்ணீர், மழை நீர், இந்த மாதிரி வரக்கூடிய தண்ணீர் தான் வந்து அந்த குண்டூர் ஏரியில தான் வந்து சேர்ந்துச்சு.
அந்த குண்டியூர் ஏரியினுடைய பரப்பளவு 42 ஏக்கர். இதுல தனியார் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு 5 ஏக்கர் கொடுத்துட்டாங்க, விளையாட்டு மைதானத்துக்கு, பிளே கிரவுண்ட். ஒரு 2.5 ஏக்கர்ல வந்து பிஎஸ்என்எல் பில்டிங் கட்டிட்டாங்க. இது 7-8 ஏக்கர். அப்புறம் கொஞ்சம் ஆக்கிரமிப்புகள், பப்ளிக்கோட ஆக்கிரமிப்புகள் எல்லாம் போக 29 குறைஞ்சி போச்சு. அதுவும் வந்து 29ல வந்து சுத்தமான தண்ணி இருக்குதான்னு சொன்னா, அது நகரனுடைய வசிப்பிடங்கள்ல இருந்து வரக்கூடிய கழிவு நீர் எல்லாம் அதுல கலந்துருக்குது. அற்புதமான குடிநீர் சேமிப்பு நிலையமாக அந்த காலத்துல வந்து நம்முடைய முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட அந்த குண்டூர் ஏரி அங்க எல்லாம் வந்து சேர்ந்து போயிடுது. என்னவாது கழிவு நீராக சேர்ந்து விடுகிறது. அங்கிருந்து வடியக்கூடிய தண்ணி வந்து அந்த வேதாச நகர் போன்ற முக்கியமான அங்கதான் வந்து பெரிய பெரிய விஐபிக்கெல்லாம் இருந்த இடங்கள், அதெல்லாம் வந்து எல்லாமே வக்கீல்களும் டாக்டர்களும் வாழ்ந்த இடங்கள் அந்த பகுதி. அந்த வழியாக தான் வந்து தண்ணி போகணும். இப்போ தண்ணி சேர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னால் நீர்நிலைகள் சேமிப்புன்றதே மிகப்பெரிய விஷயம். ஆனால் வந்து தண்ணி சேர்ந்தோம்னா அங்கே சேமிச்சு இப்போ இடம் பத்தாதனால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இது பள்ளிக்கூடத்தினுடைய மதில் சுவரை உடச்சி விட்டுறாங்க. அந்த தண்ணி வந்து ஊர் நடுவில் எல்லாம் எல்லா வீடுகளுக்கும் மத்தியிலெல்லாம் பாஞ்சு அதுக்கப்புறமாக போய் அந்த குளவாய் ஏரியில் போய் கலக்குது. குளவாய் ஏரி என்ட்ரன்ஸ்லேயே, செங்கல்பட்டு என்ட்ரன்ஸ்லேயே, சென்னை திருச்சி நெடுஞ்சாலையிலேயே இருக்கக்கூடிய ஏரியில் போய் கலக்குது. அப்போ அதனால என்ன பயன் இருக்குது? அந்த ஊருக்கு கிடைக்க வேண்டிய பயன்களும் போயிடுச்சு, அந்த தண்ணியும் அசுத்தமான தண்ணி ஆயிடுச்சு, இடங்கள்லாம் ஆக்கிரமிப்படுச்சு. இங்க வந்து 42 ஏக்கர் இருக்கக்கூடிய சின்ன ஏரி அப்போ வந்து என்ன துந்து போயிடுச்சு, 29 ஏக்கரா மாறிடுச்சு. அங்க இருக்கக்கூடிய 2100 ஏக்கர் இருக்கக்கூடிய அந்த குளவாய் ஏரி என்பது எவ்வளவா குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னாக்க 882 ஏக்கரா குறைஞ்சி போச்சு. அப்போ கிட்டத்தட்ட மூணுல ஒரு பகுதி அந்த சின்ன ஏரி மூணுல ஒரு பகுதி குறைஞ்சி போச்சு, 1/3 குறைஞ்சி போச்சு. இந்த பெரிய ஏரியும் மூணுல ஒரு பகுதி குறைஞ்சி போச்சு. இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொன்னா, ஒன்று நீராதாரங்கள் நமக்கு பற்றாக்குறை. எல்லா இடத்துலையும் நம்ம சுற்றியும் பார்க்கணும். நீங்கள் வந்து நான் அப்படி பேசிட்டு இருக்கும்போது உங்களை சுற்றியுள்ள நீர்நிலைகளை பற்றி யோசிக்கணும். நம்ம வசிப்பிடங்கள் எப்போவுமே முன்னோர்கள் எப்படி அமைச்சிருக்காங்கன்னு சொன்னால், நீராதாரங்களுக்கு அருகாமையில் தான் நம்முடைய வசிப்பிடங்கள் இருந்துச்சு. அப்படி பார்க்க போகும்போது இந்த நீராதாரங்கள் நம்ம இப்போ எங்கே இருக்குதோ அதை தேடி தான் வந்து வசிச்சிருக்கிறான்னு மட்டும் இல்லை, அயல் நாட்டிலிருந்து இங்கே நம்ம இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்தவர்கள் எல்லாமே வந்து நீர்நிலைகளை பார்த்து தான் வந்தாங்க. கப்பல் துறைமுகத்தின் வழியாக தான் வந்தாங்க, கடல்கள் வழியாக தான் வந்தாங்க. சென்னை, கல்கத்தா, மும்பை போன்ற துறைமுகங்கள் வழியாக தான் உள்ள வந்தாங்க அவங்க எல்லாருமே. அப்போ நீராதாரங்கள் இருக்க நகரங்களில் தான் நாகரிக வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் நடந்திருக்குதுன்றது ஒன்று. ரெண்டாவது, அந்த துர்க்கப்பட்ட நீர்நிலைகள் மீது வந்து வீடுகள் அமைச்சிருக்க போகும்போது என்னைக்கா ஒரு நாளைக்கு உள்வாங்கிடும். ஏன்னா நீர் வந்து பழகின இடத்துல வந்து நீர் வந்து சேர்ந்துடும். அப்போ அது அந்த பூமி உள்வாங்கி அதனால என்னவாகும், கண்டிப்பாக அந்த உள்ள வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஒரு காலகட்டத்தில் நம்ம வரவேண்டிய சூழ்நிலை வருவோம். இது நம்ம என்ன செய்ய முடியும்? அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள், அப்புறம் வந்து அதிகாரிகள், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, நம்மெல்லாம் நமக்கு சுற்றி நமக்கு மேலே இருக்கிறாங்க. நம்ம ஒரு சாமானியன் அன்றாட பழைப்பதற்கு கூட வழி இல்லாமல் நம்ம வந்து ஓடி ஓடி பார்த்துட்டு இருக்கிறோம். நமக்கு என்ன இதன் மீது அக்கறை? நம்ம அக்கறை இல்லைன்னா நம்மளும் வந்து அதே மாதிரி இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் என்னைக்கா ஒரு நாளைக்கு வரலாம். நம்ம வரலன்னு சொன்னால் நம்ம சந்ததிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்யலாம் இதுக்கு அப்படின்னு சொன்னாக்க, எண்ணங்களால், சொல்லால், செயலால், பொருளால் 4 மேட்டர் தான். இந்த 4 மேட்டரில் நாம் வந்து நம்முடைய உடல் உழைப்பு கொண்டு இதை தடுக்கலாம். அது முடியலன்னா நம்முடைய பொருளாதார நிலைகளை வச்சு தடுக்கலாம். நம்மளோட பொருளாதாரமும் இல்லை, நம்மளால எதிர்த்து போராடக்கூடிய உடல் வலிமையும் அந்த சப்போர்ட்டும் நமக்கு இல்லை. சரி, சொல்லளவில் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம், இந்த மாதிரி நம்ம பேசுகிறோம் இல்லையா, இந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நீராதாரங்கள்லாம் வந்து வீடு கட்டிட்டாங்க, என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை தான் அது. இன்னைக்கு வயநாடை பார்த்தோம், அன்னைக்கு ஒரு நாள் நம்ம சுனாமியை பார்த்தோம். இப்படி ஒன்று ஒன்றா பார்த்தாக்க மேன்மேட் டிசாஸ்டர்ஸ் அப்படின்ட்டு தான் வந்துகிட்டே இருக்குது, மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட பேரழிவுகள். அப்போ அதே மாதிரி நாம் வந்து சொல்லால இப்போ பேசலாம். இது கூட வெளியே பேசினா நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் நினைச்சோம்னு சொன்னால் நம்ம மனதளவில் நினைக்கலாம். இதைத்தான் நபிகள் பெருமானார், நபிகள் நாயகம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு தீய ஒன்றை நீ வந்து எதிர்க்க வேண்டும், நீ உடலால் போராடி அந்த இடத்துல வந்து அந்த தீமையை எதிர்த்து போராட வேண்டும். பொருளால் நீங்க போராடணும், பொருள் கொடுத்து போராடணும். முடியலன்னா சொல்லால் போராடுங்கள். அதுவும் முடியலையா, உங்களுடைய மனதளவிலையாவது அதை வெறுப்பு ஏற்படுத்துங்கள். அப்படி மனதளவில் ஏற்படக்கூடிய வெறுப்புகள் எங்கே போகும்னு சொன்னால், இந்த யூனிவர்ஸில், இந்த பிரபஞ்சத்தில் அது அப்படியே பல்கி பெருகி பல மடங்காக பெருகி அது மிகப்பெரிய ஆற்றலாக உருவெடுத்து ஒரு காலத்தில் இது நாம் இந்த இலக்கு, நம்முடைய உண்மையான இலக்கு, மக்களின்பால் ஏற்பட்ட இந்த ஆர்வத்தின் காரணமான, மக்களின்பால் நலன்கள் ஏற்பட வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமான ஏற்பட்ட இந்த ஈர்ப்பு இந்த பிரபஞ்சத்தில் பரவி அது வெற்றியை கொண்டு போய் சேர்க்கும். நம்மளை அறியாமல் நம்முடைய சந்ததிகளுக்கு கொண்டு போய் வெற்றியை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பதுதான் இன்றைய இயற்கையோடு இணைவோம் என்ற பகுதியில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ இந்த இயற்கையோடு இணைவோன்றதுல வந்து
நாம் எப்போதுமே நம்முடைய வசிப்பிடங்களை நீர்நிலைகளுக்கு அருகாமையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, நீர்நிலைகளின் மேல் வசிப்பிடங்கள் நம்முடைய சொந்தமானதாக இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டும். இல்லைன்னா அந்த மாதிரி இடங்களை வாங்க வேண்டியதாக இருந்தால் வாங்காமல் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். எப்படி நம்ம வாங்க போகும்போது பத்திரம்லாம் பார்க்குறோமோ அதுமாதிரி இடங்களையும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரையும் நம்ம செக் பண்ணி வாங்கணுன்றதையும் நீங்கள் மனதில் கொள்ளணும். இதே மாதிரி இந்த மாதிரிலாம் நம்மளாலே ஒன்றும் செய்ய முடியாது. எல்லா ஆட்சியாளர்கள் எல்லாமே அரசியல்வாதிகள் எல்லாமே அதிகாரிகள் மயமாக இருக்குது. நம்ம என்ன செய்ய முடியும்னு நினைக்கும் போது மனதளவில் நபிகள் நாயகம் சொல்லிக் கொடுத்த மாதிரி மனதளவில் அந்த வெறுப்பை காட்டினால் நிச்சயமாக நம்முடைய சந்ததிகளுக்கு வெற்றியான ஒரு நிலப்பகுதி, வாழ்விடம், வசிப்பிடம் அமையும் என்பது இந்த இயற்கையோடு இணைவோம் என்ற பகுதியில் நான் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தது அழகின் சிரிப்பு. இதுதான் முதல் வாரத்தில் முதல் தலைப்பாக எடுத்துக்கொண்டு நம்ம அழகின் சிரிப்பை பற்றி பேசிட்டு இருந்தோம். அழகாக இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அதுக்கு ஏற்ற வயது, எந்த வயது தான், இந்த வயது தான் நம்ம அழகுன்றதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த வயதாக இருந்தாலும் நாம் அழகாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்குள்ளேயுமே தான் இருக்கும். நாம் அழகாக இருக்கிறோம் என்ற எண்ணமும் இருக்கும். அழகாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் யாருக்கும் அதில் மாறுபட்டு கருத்து இருக்காது. ஆனால் அதற்கான சூழல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் சொல்ல போகும்போது எதை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம்? தூக்கத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். யாரெல்லாம் அதிகாலை பொழுதை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவருக்கெல்லாம் ஆரோக்கியத்தை, அதாவது இந்த அழகுக்கான வாயில்கள் திறக்கப்படுகிறதுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அதை பற்றி 2 வாரமும் நம்ம குறிப்பு பேசிட்டு தான் இருக்கிறோம். அதுபோ சீக்கிரமாக எழுந்துக்கணுன்றதுல இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணோம், அட்வான்ஸாக போய் சிந்திக்க போகும்போது சீக்கிரமாக நம்ம எழுந்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா என்ன செய்யணும்னு சொன்னால் அதுக்கான முன்னேற்பாடுகள் இருக்கணும், ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கணும் நம்மகிட்ட. அப்போ அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்க அது முன்னேற்பாடு எப்படி? சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக தூக்கி சீக்கிரமாக இருந்துச்சு சீக்கிரமாக சாப்பிட வேண்டும் என்பது ஒரு மந்திர சொல். ஏன்னு சொன்னால் காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறது மட்டுமல்ல, சீக்கிரமாக சாப்பிட வேண்டும் என்பதும் கட்டாயமான விதி. ஏன்னா அந்த காலையில் சாப்பிடலன்னு சொன்னால் அதனுடைய நோயுடைய எதிர்ப்பாற்றல் நமக்கு ரொம்ப ரொம்ப குறைவான அளவுதான் உடம்புக்குள்ள கிடைக்கும் அப்படின்றது தான் அந்த இடத்துல நம்ம பேச வேண்டிய விஷயம். அப்போ அந்த அழகின் சிரிப்பு எதுக்குள்ளேருந்து வரணும் அப்படின்னு சொன்னால் அது ஆரோக்கியத்திலிருந்து வரணும். ஆரோக்கியம் இருக்கணும்னு சொன்னால் எங்கிருந்து ஆரோக்கியம் தொடங்கணும்? எந்த டாக்டரும் நமக்கு ஆரோக்கியத்தை தந்துட முடியாது. எந்த அரசியல்வாதியும், எந்த அரசாங்கமும், எந்த அதிகாரிகளும், எந்த அதிக பணமும், நம்ம படை பலமும், நம்மளுடைய ஆள் பலமும் எதுவுமே நம்மளை நமக்கு அதை தரவே முடியாது. சரி, நாம ஆரோக்கியம் என்பதை யார் கையில வச்சுக்கணும்? நம்ம கையில இருக்குது. எந்த மருந்துலையும் கிடையாது, எந்த டாக்டரையும் கிடையாது, எந்த ஹாஸ்பிட்டலையும் கிடையாது, நமக்குள்ளதான் இருக்குது. அதுதான் அதிகாலை பொழுதினுடைய தொடக்கம் என்பது, ஆரோக்கியத்தினுடைய தொடக்கம், அழகின் தொடக்கம். அழகாக இருக்கணும்னு யார் விருப்பப்பட்டாலும் சரி அதிகாலை பொழுது எழுந்துக்கணும்ன்றது எண்ணம் வரப்போகும்போது அதுக்கு ப்ரிப்பரேஷன் என்ன? சார் அதிகாலை பொழுது இது அதிகாலை பொழுது சூரிய உதயம் டைம் பார்த்துட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. அதே மாதிரி அந்த டைமுக்கு முன்னாடி எழுந்திருக்கணும். உங்களை பார்த்துத்தான் கதிரவன் ஒண்ணு. சரி, அதுக்கு முன்பாக ப்ரிப்பரேஷன் எவ்வளவு நேரம் தூங்கணும்? 3 வேளை சாப்பிட்றவங்க 8 மணி நேரம் தூங்கணும். 8 மணி நேரம் தூங்கணும்னு சொன்னா அப்ப எத்தனை மணிக்கு சாப்பிடணும்? நீங்க நம்ம சாப்பிடணும் அப்படின்னா 9 மணிக்கு நம்ம சாப்பிடணும். 5ல இருந்து 6 மணிக்குள்ள எழுந்துக்கணும்னு சொன்னா 9ல இருந்து 9:30 மணிக்கு நம்ம சாப்பிடணும். அப்ப அந்த காலத்துல எல்லாம் விளக்கேற்றுவாங்க. அந்த சூரியன் மறைஞ்ச உடனே விளக்கேற்றி வைப்பாங்க. அந்த விளக்கு அணைவதற்குள்ளாக அவங்க வேலையெல்லாம் முடிஞ்சிடும். அப்ப அதோட விளக்கு அணைஞ்சிடும். அவங்க இருட்டுல அது சில வேலைகள்லாம் ஓய்வு எடுக்கிறது, கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறது, தலைப்பாக போடுறது, இந்த மாதிரி உலாவுறது, இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 9 மணி அரௌண்ட் 9 அந்த டைம்ல படுக்கைக்கு போக சொல்ல வரும். அதிகாலை பொழுது 4 மணிக்கு அவங்க எழுந்துருவாங்க, 4:30 மணிக்கெல்லாம் எழுந்துருவாங்க. இந்த மாதிரி அந்த நேரத்தை பயன்படுத்துவதற்கு நாமெல்லாம் இப்ப தயாரா இல்லை. எல்லாம் நம்ம வெளியில போயிட்டு ஒரு தொழிலுக்கு போயிட்டு வரோம், வேலைக்கு போயிட்டு வரோம், நம்ம பிசினஸ் வரோம்னு சொன்னாலே உள்ள என்டர் ஆகும் போது மணி 10 ஆயிடுது. அதுக்கு மேல சாப்பிட்றோம். அதுக்கு மேல 11 மணி 11:30 மணி வரைக்கும் நம்ம இதெல்லாம் தாண்டி இன்னும் நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா அந்த மிட் நைட் வரைக்குமே ரோட் ஸ்ட்ரீட் ஷாப்ல எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் டைம் பாஸ் பண்ணிட்டு அந்த காலை பொழுது, அதிகாலை பொழுது எல்லாம் கிடையாது, காலை பொழுது ஒரு விஷயத்தையும் நம்ம பாக்குறது யாரெல்லாம் பார்க்கலையோ அந்த நாள் துக்கமான நாள் நினைக்கணும். அதிகாலை பொழுது பாக்குறோமோ அன்னைக்கு அற்புதமான நமக்கு தரக்கூடிய நாள். இந்த வசந்தம் நம்ம அழைக்கிறது அப்படின்ற விஷயத்தை அதிகாலை பொழுது அப்படின்றத நம்ம நிறைய பேசிட்டோம், பேசியிருக்கிறோம். ஏன்னா முக்கியமான வாழ்நாள் பூரா பேசப்பட வேண்டியது, ஒவ்வொரு நாளும் அதிகாலை பொழுது கொண்டாடப்பட வேண்டிய பொழுது நமக்கு. சரி, ரைட்டு. இதுக்கு அடுத்ததாக இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம எங்க போனோம் அப்படின்னு சொன்னா அதிகாலை பொழுது எழுந்து கொள்ள வேண்டும் என்ற இடத்துல முதல் ஆரோக்கியத்தின் இந்த அழகின் சிரிப்புல முதல் பகுதி. 2வது பகுதி மலச்சிக்கல். மலச்சிக்கல் நீக்கணும்னு சொன்னா, இல்லாமல் இருந்தோம்னு சொன்னா அதுவும் நமக்கு அழகினுடைய இன்னொரு இடத்துக்கு நம்ம கொண்டு போகுது. முதல் அடுக்கு அதிகாலை பொழுது எழுந்து கொள்வது. அழகின் முதல் அடுக்கு ஒரு பூக்கள்ல அடுக்கடுக்கா இருக்கும். அந்த இதழ்கள்
முதல் இதழ் வந்து அதிகாலை பொழுதுன்னு சொன்னா, இரண்டாம் இதழ், இரண்டாம் சுற்றில் இருக்கக்கூடிய இதழ்கள் எல்லாம் மலச்சிக்கல் நீக்கக்கூடிய, கழிவுகளை நீக்கக்கூடிய வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறோமா என்பது. அது எப்படி சரியாக பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னாக்க, ஒருத்தரை கேட்டேன், மோஷன் கரெக்டாக போதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது இது கேட்டு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும் பழகம். அவர் வந்து எனக்கு கரெக்ட், அவங்க என்ன சொன்னாங்க, கரெக்டாக போகுதுங்கன்னு சொன்னாங்க. காலையிலேயே போயிடணும், அதான் கரெக்டான மோஷன் போகிறது, மலச்சிக்கல் இல்லாத உடம்புன்னு சொன்னாங்க. எனக்கு காலையிலேயே போயிடுதுன்னு சொன்னாங்க. அப்போ வந்து இப்போ இவ்வளோ கஷ்டம் சொல்கிறீங்களே, இப்போ காலையில் வந்து மோஷன் சரியாக போகலன்றது தான் என்னுடைய கணிப்பு, ஆனால் நீங்கள் போகுதுன்னு சொல்கிறீங்கன்னு சொன்னேன். அப்போ வந்து பேசிட்டே இருக்க போகும்போது வந்து அவங்க சொன்னாங்க வந்து, எனக்கு வந்து இப்போ நீ டெய்லியே போயிடுதான்னு கேட்டேன். பேசிகிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் எனக்கு புரியல. டெய்லியெலாம் போகாதுங்க, ஒரு 4-5 நாளைக்கு ஒருக்கா, ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தான் எனக்கு போகும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை போகுமா? நீங்கள் காலையில் போகணும்னு சொன்னீங்க, எப்போ போனாலும் இப்போ எனக்கு காலையில் தான் போகும். அது ஒரு நாள்லாம் கிடையாது, 4 நாள்லையோ 5 நாள்லையோ 6 நாள்லையோ 7 நாள்லையோ வரும். வந்தால் காலையில் தான் வரும். அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னா இல்லையா? கரெக்டாக சொன்னீங்க, தப்பே கிடையாது. நீங்கள் சொன்ன கேள்விக்கு பதில் கரெக்ட், ரொம்ப ரொம்ப கரெக்ட். சரி, அப்போ அவங்க அடுத்த நான் கேள்வி கேட்கணும், அவங்க சொன்னாங்க, ஏன் டெய்லி போனோமா? ஏங்க டெய்லி போகணுன்றது என்னங்க? டெய்லி போகலன்னா உடம்பு வந்து எப்படிங்க இப்போ கஷ்டப்படலாம் தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒன்றும் தெரியுது இல்லை. உடம்பு வலிக்கலையா? வலிக்குது, அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? என்ன நீங்கள் இப்படி கேட்குறீங்க? பசி எடுத்தால் சாப்பிட்றோம், தாகம் அடிச்சா தண்ணி குடிக்கிறோம், யூரின் வந்தால் போகிறோம். அதே மாதிரி வந்து இதுவும் வந்து வந்தால் போகிறோம். அது வரணும், நம்மையும் அதை போய் தேடிட்டு உட்காந்து, அது போய் இது ஒரு வேலையான நமக்கு தெரிஞ்சு உட்காந்துருக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த அவங்க சாதாரணமாக வந்து அவங்க வந்து அவங்களுக்கு அறியாமையில் கேட்ட ஒரு கேள்வி இது. ஆனால் இப்போ நம்ம எல்லாருமே அந்த கேள்விக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் போன விட அவங்க பெருசாக இதை வந்து ஒரு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த விஷயத்தை பேசுறதில்ல, இது கேள்வி கேட்கறதில்ல. ஆனால் நம்ம உடம்புல 3 விதமான நிலைகள் தான் நோய்களை ஏற்படுத்துது. அதுதான் நம்ம வந்து நம்முடைய பாரம்பரிய மருத்துவங்கள் சொல்லுது. அது வந்து வாதப்பித்த கபம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அப்போ வாதப்பித்த கபம்னா என்னது? காற்றும் நெருப்பும் தண்ணீரும் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். இதில் வாதம் அப்படின்றது தான் வந்து 57 விழுக்காடு, 57% நோய்களை வர வந்து நமக்குள்ள உடம்புக்குள்ள கொண்டாந்து சேர்க்கறது இந்த வாதம் சம்பந்தமான விஷயம், காற்று சம்பந்தமான நோய்கள். அப்போ காற்று தொடர்பான நோய்கள் அப்படின்னு சொன்னாக்க அது எதோடு தொடர்புடையதுன்னு சொன்னால் மலத்தோடு தொடர்புது. வாதம் மலத்தில் ஒடுங்கும், பித்தம் சிறுநீரில் ஒடுங்கும், கபம் உமிழ்நீரில் ஒடுங்கும். இப்போ வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து உமிழ்நீர் வந்து சுரப்பு இருக்காது, அது அடங்கிடுச்சுன்னு சொன்னாக்கா வந்து கபம் அங்கே சேர்ந்துட்டே இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு. சரி, இப்போ வந்து நாம் பேசுகிற பேச்சு வந்து மலச்சிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம். எது மலச்சிக்கல் இல்லை அப்படின்னு சொன்னால், காலையில் எழுந்தவுடன் மலம் கழிக்க உந்துதல் இருக்க வேண்டும், நமக்கு வரணும், ஏர்ஜ் வரணும் ஒன்று. அது எழுந்து ஒரு 15 நிமிடங்களுக்குள்ளே வரணும். சரி, வந்தால் அங்கு தங்கு தடை இல்லாமல் அதில் வந்து எதுவுமே வந்து ஒட்டாமல் அந்த மலம் வந்து சரளமாக வந்து வெளியேற வேண்டும். இதுதான் வந்து மலச்சிக்கல் இல்லாத நிலை. அன்றாடம், இப்போ இந்த இடத்துல முக்கியம், அன்றாடம் காலையில், அப்போ காலை பொழுதுன்றது வந்து அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் யோசிக்கக்கூடாது. அன்றாடம் காலையில் போயிடணும், எழுந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே போயிடணும். ஒட்டாத அளவுக்கு ஃபுல்லாக வந்து வெளியேறின அளவுக்கு நமக்கு உணர்வு இருக்க வேண்டும் என்பதுதான் மலச்சிக்கல் இல்லாத ஒரு நிலை. இந்த மலச்சிக்கல் இல்லாத ஒரு நிலையில தான் வந்து, இந்த மலச்சிக்கல் இல்லைன்னு சொன்னா நம்முடைய உடம்புல வந்து அன்னைக்கு ஃபுல்லா வலி இருக்காது, எந்த வலியுமே இருக்காது. ஏன்னா வாதம் அப்படின்றது காற்று தொடர்பானது. காற்று மேலே வீச போகும்போது எப்படி வலிக்குமோ அப்படி உடம்புக்குள்ள ஒரு வலி ஏற்பட்டால் காற்றினுடைய அதிகாரம், ஆட்சி அதிகமாக உடம்புக்குள்ள இருக்குது. அப்போ அந்த காற்றினுடைய ஆட்சி இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் வந்து வாதை. வாதைனா வலி, பெயின். அப்போ அந்த வாதைன்ற வார்த்தையிலிருந்து தான் வாதம் அப்படின்ற ஒரு வேர்டே வந்து வருது. அப்போ அந்த வாதம் அப்படின்ற இது எதுக்குள்ள இருக்குது? இதுக்குள்ள தான் இருக்குது. என்னுடைய நான் வந்து இந்த மலச்சிக்கலை நீக்குவதற்கு, மலச்சிக்கல் வந்தால் என்னென்னலாம் வரும்னு சொன்னாக்க, மலச்சிக்கல் வந்தால் பல சிக்கல் வரும் அப்படின்றது பழமொழி இருக்குது. என்னெல்லாம் வரும், என்ன வராது அப்படின்றது தான் இங்கே பிரச்சனையே. எல்லாமே வரும். மலச்சிக்கல் வந்துட்டா என்ன நோய்கள் வேணாலும் உள்ள வரும். இப்போ மலச்சிக்கல் வந்துட்டா எல்லா நோய்களும் வரும், மலச்சிக்கல் நீங்கிட்டா எல்லா நோய்களும் போயிடும். 57% ஆஃப் டிசீசஸ் வந்து எதால வருது? வாதத்தினால வருது. வாதம் அங்க அதிகரிக்குது, உடம்புக்குள்ள சேருதுன்னு சொன்னா அது எதனால ஏற்படுது? மலச்சிக்கலால் ஏற்படுது. மலச்சிக்கலால் ஏற்படக்கூடிய நோய்கள்ல மிக மிக முக்கியமானது ரத்த அழுத்தம். என்னுடைய எம்எஸ்சி யோகாவில், 2வது எம்எஸ்சி யோகா தெரப்பியில், 3வது எம்ஃபில் யோகாவில், 4வது பிஹெச்டியில், எல்லாத்துலேயுமே என்னுடைய தலைப்பு பிளட் ப்ரெஷர். அந்த ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ், இதயம் தொடர்பான ஒரு நோய், அதுக்கான ஆராய்ச்சி.
இது எல்லாமே டாபிக் வந்து ஒன்று தான் எனக்கு. ஆனால் வேற வேற விதமா ஒன்றில் வந்து அந்த பிளட் ப்ரெஷருக்கு வந்து அந்த பிளட் ப்ரெஷர் நீக்குவதற்கு பல காரணங்கள். நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்ம எடுக்க போகும்போது அக்குபங்சரால் பிளட் ப்ரெஷரை எப்படி வந்து வெற்றி காண்பது, அதே மாதிரி வந்து மூச்சு பயிற்சினால் எப்படி செய்கிறது, முத்திரையினால் எப்படி செய்வது, சித்த முத்திரைகளால் எப்படி செய்வது, அப்புறம் வந்து யோக முத்திரைகளால் எப்படி செய்வது, இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யோகா பயிற்சிகளால் எப்படி செய்வது, இப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டாபிக் மாறுது. ஆனால் தலைப்புடைய அடித்தளம் வந்து ரத்த அழுத்தம். இப்போ ரத்த அழுத்தம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு அழுத்தம் உடம்புக்குள்ள ஏன் இருது? ஒரு அழுத்தம்னா ஒரு டிப்ரெஷன், ஒரு ப்ரெஷர். ஏன் ஏதாவது ஒன்று குக்கரில், ப்ரெஷர் குக்கரில் அந்த அழுத்தம் ஏன் கிடைக்குது? அந்த கேஸ் வந்து ப்ரெஸ் பண்ணுறதுனால தான் அது ப்ரெஷர் குக்கரில் அது அழுத்தமாக மாறுது. அது சீக்கிரமாக அந்த வேக்காட்டை கொடுக்குது. அந்த விசில் வந்த உடனே அது வந்து ரிலீஸ் ஆகிடுது. நம்ம வந்து எடுக்கிறோம். எத்தனை விசில் வரணுன்றதை நம்ம கணக்கு வச்சுக்கிறோம். ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு மாதிரி. அப்போ அந்த அழுத்தம் கிடைக்க போகும்போது அந்த அழுத்தம் என்ன அழுத்தம்? அது காற்றினுடைய அழுத்தம் தானே. பிளட் ப்ரெஷர், ப்ரெஷர் குக்கரில் இருக்கிறது வந்து காற்றின் அழுத்தம். அதே மாதிரி உடம்புக்குள்ளேயும் பிளட் ப்ரெஷர் ஏன் வருது, ரத்த கொதிப்பு என்பது ஏன் வருகிறது அப்படின்னு சொன்னாக்க, அங்கே காற்றின் அழுத்தம். காற்றின் அழுத்தம் ஏன் வருது? காற்றின் அழுத்தம் என்பது வாதம் என்பது எதோடு தொடர்புடையது? வாதம் மலத்தில் ஒடுங்கும். அப்போ மலத்தில் வந்து அந்த மூமெண்ட்டே இல்லாமல் அந்த விண்ட் அப்படியே ஸ்டக்காக நின்றுடும். அதன் காரணமாக வந்து அவங்களுக்கு வந்து முகவாதம், அப்புறம் வந்து ஸ்பீச் நாக்குவாதம், கைகால் முடங்கி போறது, அப்புறம் வந்து உடல் செயலிழந்து போறது, உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா வலிகளும் இது தொடர்பானதுதான். அப்ப இந்த இடத்துல வந்து மலச்சிக்கல் அப்படின்னு சொன்னாக்க, முதல்ல சொன்ன அதே மாதிரி அதிகாலை பொழுது எழுந்துக்கணும்னு சொல்ற இடத்துலயே தான் அதுவும் இருக்குது. அப்போ இந்த அக்குபஞ்சர்ல காலையில 5 to 7 பெருங்குடல் மலச்சிக்கல், அதாவது பெருங்குடல் மலக்குடல் வேலை செய்யக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் நாம் விழித்திருந்தோம் என்றால், லேசாக நடைப்பயிற்சி மேற்கொண்டிருந்தோம் என்றால், இல்லை வீட்டுக்குள்ளேயே கூட தான் நம்ம நடந்துட்டு இருந்தோம்னு சொன்னாக்க, ஆட்டோமேட்டிக்காக 10க்கு 7 பேர் 8 பேருக்கு மலம் தனியாக தானாக வந்துடும். 2 பேருக்கு வரலன்னா அவங்களுக்கு கிரானிக்கா ரொம்ப நாள் பட்டு இந்த பிரச்சனை இருக்குது. சரி 5 பேருக்குன்னே வச்சுங்களேன், 10ல் 5 பேருக்கு வந்துடும், கண்டிப்பாக வரும். அந்த நேரத்தை, மலம் கழிக்கக்கூடிய நேரத்தில் நாம் விழிப்போடு இருந்தால் மலம் கழிந்து விடும். இது 10ல் 5 பேருக்கு கண்டிப்பாக நடக்கும். அந்த மாதிரி நடக்கலைன்னு சொன்னால் அது நாள்பட்ட மலச்சிக்கல். அப்போ அதை நீக்குவதற்கு நம்ம என்ன செய்யணுன்றதெல்லாம் வந்து அடுத்தடுத்தது நம்ம கொண்டு போகணும் அந்த இடத்துக்குள்ள. ஆக மலச்சிக்கல் நீக்கணுன்றது தான் இந்த சப்ஜெக்ட். இப்போ இன்னைக்கு 2வது தலைப்பு, அதாவது அழகின் சிரிப்பில் வந்து மலம் வெளியேறிவிட்டால் எப்படி அழகு வருது அப்படின்னு சொன்னால், அக்குபஞ்சரில் மலக்குடலுக்கு ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல் ரூட் வந்து இந்த இடது கையில் வரக்கூடிய ஆள்காட்டி விரல் ஆரம்பித்து முகத்தில் வந்து இந்த மூக்கு கிட்ட முடியுது. இந்த ஆள்காட்டி விரல் வலது பக்கமாக தொடங்குச்சுன்னு சொன்னால் அப்படியே வந்து இப்படி வந்து இந்த மூக்கினுடைய இந்த பகுதியில் வந்து முடியுது. இந்த பெருங்குடலினுடைய ரூட் ரெண்டுமே வந்து முகத்தில் எதிரெதிராக முடியுது. இது இதோட கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னால், பிரெயினில் வந்து இந்த பெருமூளையில் 2 பகுதிகள். இது வந்து லெஃப்ட் ஹெமிஸ்பியர் இடதுபுற மூளை பகுதி, இது ரைட் ஹெமிஸ்பியர் வலதுபுற மூளை பகுதி. அப்போ இந்த பக்கம் சரியா வேலை செய்யலன்னு சொன்னா இந்த கைகால் ஃபங்க்ஷன் இருக்காது, இந்த பக்கம் வேலை செய்யலன்னு சொன்னா இந்த பக்கம் கைகால் வேலை செய்யாதுன்றது வந்து சயின்ஸ் நமக்கு சொல்லித்தர விஷயங்கள். சரி, இதை வந்து இந்த 5000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச அந்த சேனலோட கனெக்ட் பண்ணி பாருங்களேன். இதான் இந்த சேனல். இது பெருங்குடல் சேனல் வந்து முகத்துக்கு நேராக போய் நிற்குது. அது மூளையில போய் கனெக்ட் பண்ணுது, ஆப்போசிட் டைரக்ஷனா வேலை செய்யுது. இப்போ இது இங்கே போய் இந்த மூக்கு சைடில் வருது, இங்கே வந்து இந்த மூக்கு சைடில் வருதுன்னு சொன்னால், முகத்தின் இந்த பகுதியை இந்த ரூட்டும் இந்த பகுதி இந்த ரூட்டும் மாற்றி மாற்றி கிராஸ் பண்ணி வேலை செய்யுது. இப்படி கிராஸ் செக்ஷனில் இந்த உடம்புல வந்து முகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்குவதற்கு, அது கண்ணோ, மூக்கினுடைய இந்த பகுதியோ, வாயினுடைய இந்த பகுதியோ, நாக்கின் இந்த பகுதியோ, பல்வரிசை இந்த பகுதியோ, காலின் இந்த பகுதியோ, இந்த பகுதியில் வரக்கூடியதும், இந்த அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு இந்த பகுதியில் வரக்கூடியதுமான சக்தி ஓட்டங்கள் தான் வந்து இதை சரி பண்ணுது. இதனுடைய இந்த சக்தி ஓட்ட பாதைக்கு என்ன பேரு? பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதை. பெருங்குடல்னா மலக்குடல், லார்ஜ் இன்டெஸ்டைன். நாம வந்து மலத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அப்போ சித்த மருத்துவம் என்ன சொல்லுது? வாதம் மலத்தில் ஒடுங்கும், வாதம் மலத்தில் ஒடுங்கும். அப்போ உடம்புல வரக்கூடிய வாதை, ஆல் பெயின், எல்லா விதமான பெயினும் வந்து இந்த மலம் சார்ந்த விஷயம்தான். அந்த யாருக்காவது பெயின் வந்து இல்லைன்னு சொன்னா அவங்க மலச்சிக்கல் இல்லை.
அப்போ எனக்கு வந்து எனக்கெல்லாம் மலச்சிக்கலே இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு பெயின் அப்போ இல்லை. பெயின் இருக்குன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குது. யார் கேட்க வேண்டிய கேள்வியே கிடையாது. அவங்களுக்கு கண்டிப்பாக மலச்சிக்கல் இருக்குது. சில பேருக்கு தற்காலிகம், சில பேருக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு விட்டு விட்டு வர்றது, சில பேருக்கு கடினமான சூழ்நிலை, ரொம்ப நீண்ட கால மலச்சிக்கல். இப்படி அந்த இடங்கள்ல வந்து அதுதான் வேரியேஷன் ஒழிய பிரச்சனை வந்து மலச்சிக்கல் தான். மலச்சிக்கல் நீக்கப்படுமானால் உடம்புல வலி இல்லை, எதிர்காலத்தில் வந்து ரத்த அழுத்தம் இல்லை, அதை தொடர்ந்து பக்கவாதங்கள் இல்லை, ஸ்ட்ரோக்கே வரவே வராது. ஏன்னா பெருமூளையை இந்த பகுதியை இந்த பக்கம் உள்ள பெருங்குடல் ரூட்டும் இந்த பகுதியை இந்த பக்கம் உள்ள ரூட்டும் கனெக்ட் பண்ணுன்னு சொன்னா பெருமூளை எது தொடர்பாக இருக்குது? பெருங்குடல் தொடர்பாக இருக்குது. இந்த இடத்துலையும் நபிகள் நாயகத்தினுடைய ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசணும். நீங்க செருப்பு அணியாதவனுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாரு. அப்போ செருப்பு அணியாதவனுடைய சாட்சியத்தை ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னால், வெறுங்காலில் நம்ம ஈரத்தலைகள் நடக்க போகும்போது அந்த கொக்கி புழுக்கள் உள்ளங்கால் வழியாக நமக்கு வந்து மூளையினுடைய பகுதியை தாக்குதல் ஏற்படுத்துது. அது மாதிரி தாக்க போகும்போது மூளையினுடைய செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள் அவன் வந்து பிறல் சாட்சியாக அவன் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்றது அவங்க வந்து அப்படி அறிவியல் பூர்வமாக சொல்லலை. ஆனால் இது அறிவியல் இப்போ சொல்றது, கால் பாதங்களிலிருந்து நீங்கள் வந்து செருப்பு போடாமல் வந்து டாய்லெட்டுக்குள்ளெல்லாம் நடக்க போகும்போது அதில் ஏற்படக்கூடிய கொக்கி புழுக்கள் எல்லாம் வந்து மூளையை தாக்குகிறது சயின்ஸ் சொல்றது. ஆனால் அன்றைக்கு 1450 ஆண்டுகளுக்கு முன்பாக நபிகள் நாயகம் சொன்ன விஷயம் வந்து செருப்பு அணியாதனுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், ஏன்னா பிறல் சாட்சி ஆவதற்கான வாய்ப்பு இருக்குன்றது தான் அன்னைக்கு அவங்க வந்து உணர்த்தின விஷயம். அவங்க வந்து உம்மி, அதாவது இல்லிட்ரேட், எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒரு மனிதர் அவர். அப்போ வந்து அவர் சொன்ன விஷயங்கள் வந்து அன்றைக்கு அறிவு சார்ந்த விஷயம். இது மனிதன் வந்து அறிவாளி, எப்போதுமே எல்லா மனிதர்களும் அறிவாளிகள். அந்த இடத்துல வந்து அறிவியல் என்பது அறிவை வந்து அறிவியல் சோதிக்க முடியாது. ஏன்னா அறிவுன்றது ஒரு தாத்தா, அறிவியல்ன்றது ஒரு சின்ன கை குழந்தை. அது வந்து எப்படி ஒரு இவ்வளவு பெரிய மனுஷனை வந்து அப்பாவுடைய அப்பாவை அம்மாவுடைய அப்பாவை அவங்களெல்லாம் எப்படி பரிசோதனை பண்ணி பார்க்க முடியும்? அது இப்போதான் வளருது. அது வளரும் போது அப்புறம் பார்த்துக்கலாம். அறிவியலுடைய விளைவுகள்லாம் ரிசல்ட்ஸ்லாம் நேற்று ரிசல்ட் இன்னைக்கு கிடையாது, நீ ரிசல்ட் நாளைக்கு கிடையாது தான். ஆனால் இதெல்லாம் மாறுபடாதது, இந்த மாதிரி தத்துவங்கள் எல்லாம் வந்து மாறாதது. அப்போ 1450 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நமக்கு பயன்படுதுன்னு சொன்னாக்க, இந்த வாதம் எங்க மலத்தோடு ஒடுங்குது, அந்த மலம் எங்க கழியுது, அந்த மலச்சிக்கல் வரப்போகும்போது என்ன செய்யணும், அது மூளையை எப்படி தாக்குது, அதுக்கான ரூட் எப்படி போயிட்டு இருக்குது. இப்போ எங்க நபிகள் நாயகத்தில் அரபு நாட்டிலிருந்து ஒரு செய்தி எடுக்கிறோம், சீனாவிலிருந்து அக்குபஞ்சர் சேனல் செய்தி எடுக்கிறோம், நம்ம பாரம்பரிய இந்த தமிழக பாரம்பரிய இந்திய பாரம்பரியத்திலிருந்து சித்த மருத்துவ வாதப்பத்தை கபத்தை எடுக்கிறோம். எங்கு பார்த்தாலும் எல்லாம் ஒரே மாதிரியான கான்செப்ட் தான். அப்போ இதெல்லாமே வந்து பிலாசபி, தத்துவங்கள் அடிப்படையிலானது. இந்த இயற்கை மருத்துவங்கள் எல்லாம் பிலாசபிக்கல் பேசிஸ். அப்போ இந்த தத்துவங்கள்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து ஆரோக்கியமாக எப்படி ஆரோக்கியத்தை எப்படி நிலையாக வைத்துக் கொள்வது, எப்படி நாம் வந்து ஆரோக்கியத்தை நீண்ட காலம் வந்து வாழ்வதற்கான ஏற்பாடாக ஆக்கிக் கொள்வது. பர்த் அண்ட் டெத்து நம்ம கையில் கிடையாது. இன் பிட்வீன் இடைப்பட்ட வாழ்க்கையை செம்மையாக வைத்துக் கொள்வதற்கு நமக்கு ஏற்படுத்தப்பட்ட தரப்பட்ட தத்துவங்கள் தான் இந்த சீன தத்துவங்களும் நம்முடைய இந்திய மரபு வழி தத்துவங்களும் ஆகும். இந்த தத்துவங்கள் அடிப்படையில் பார்க்க போகும்போதும் இதே மாதிரி இந்த மலச்சிக்கலை நம்ம வந்து ஒழிப்பதற்கு அந்த காலத்திலேயே வந்து காலையிலேயே எழுந்து வந்து பல்லு குச்சி போட்டுட்டு வளக்கிட்டு அவங்க வந்து உலாவிட்டு இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து மலம் கழிஞ்சிரும். இப்போ மலச்சிக்கல் கடியில வரல, மலச்சிக்கல் ஏற்பட்டிருக்குது, மலம் கடியிலன்னு சொன்னா அந்த நேரத்தை நாம் பயன்படுத்திருக்கிற மாதிரி தான் முதல் கேள்வி. ஃபர்ஸ்ட் அந்த நேரத்தை பயன்படுத்தலை. ரெண்டாவது என்ன, அந்த முன்னிரவில் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுடைய விஷயம், அது எப்படி சாப்பிட்டோம், எப்போ சாப்பிட்டோம், என்ன சாப்பிட்டோம், இந்த கேள்விக்குள்ள போகணும். அப்போ என்ன சாப்பிட்டோன்றது எப்பவுமே ஒரு பெரிய முக்கியமே கிடையாது இந்த இடத்துல. அதெல்லாம் பெரிய கடைசியா எங்கேயோ இருக்குது இந்த செய்தி. எப்படி சாப்பிட்டோம், எப்போ சாப்பிட்டோம், இந்த ரெண்டு கேள்வி தான் முதல்ல. எப்போ சாப்பிட்டோம், எப்படி சாப்பிட்டோம், இதுதான் கேள்வி ஒழிய என்ன சாப்பிட்டோன்றது வந்து பெருசா நான் என்ன சாப்பிடணும் டாக்டர் போகணும் அதான் கேள்வி. முதல்ல டாக்டர் ஆண்டா போகணுன்னே முதல்ல என்ன கேட்டுக்கிறோம், என்ன சாப்பிடணும் டாக்டர், எல்லா டாக்டரையும் அதான் கேட்குறோம். அது கேள்வி இல்லை, அது கடைசி கேள்வி. என்ன சாப்பிடணுன்றது கடைசி. எப்படி சாப்பிட்டோம் எப்போ சாப்பிட்டோன்றது தாங்க முதல் அடிப்படையாக கேள்விகள். இந்த கேள்விகளை நாம் உள்ளடக்க போகும்போது நாம் என்ன சாப்பிட்டு இதை எப்படி சாப்பிட்ருக்கிறோன்ற முறையும் எப்போ சாப்பிட்ருக்கோன்ற முறைகளும் தான் அதனுடைய விளைச்சல் தான் வந்து காலை பொழுதில் ஏற்படக்கூடிய அதிகாலை பொழுதில் ஏற்படக்கூடிய அந்த மலம் நீக்குவது. அப்போ அந்த பொழுதை நம்ம தவற விட்டோம்னு சொன்னா அப்போதான் வந்து உடனடியாக மலம் வராது. மலம் வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த டைமை தள்ளிட்டாங்கன்னா வராது. இப்போ டெய்லி கடைசியாக எனக்கு கரெக்டாக போயிடும்னு சொல்லவங்களாம் கூட அந்த நேரத்தை தவற விட்டுட்டு ஒரு நாள் இப்போ ட்ராவலில் வந்துட்டு தூங்கி எந்திரிக்க போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் இருக்கும். அதே மாதிரி வந்து டெய்லி எனக்கு காலைல போயிடுன்னு சொன்னவங்களுக்கு முதல் நாள் ஃபங்க்ஷனில் ஏதாவது லேட்டாக சாப்பிட்டு வர போகும்போது அந்த கஷ்டங்கள் இருக்கும். அது மாதிரி காரணங்கள் தற்காலிகமானது கூட இருக்கலாம் சில பேருக்கு.
ஆனா சில பேர் நிரந்தரமா இருக்குன்னு சொன்னா நிரந்தரமாக அதிகாலை பொழுது பயன்படுத்தினான்ற முதல் கேள்வி கேட்டு பாருங்க. ரெண்டாவது, நீ எப்ப சாப்பிட்டு எப்படி சாப்பிட்டீங்கன்னு யோசிச்சு பாருங்க. என்ன சாப்பிட்டோன்ற கேள்வி கடைசியா போகணும். அது இப்ப போகவே போகணும். நமக்கு எப்போ சாப்பிட்டோம், எப்படி எப்படி சாப்பிட்டோம், ஹவு, அதுதான் எப்படி, வென் அப்படி கேள்வி. வாட்ன்றதே இங்க கிடையாது. சரி, அதுக்கப்புறமாக தேவைப்படும் போது தண்ணி நம்ம குடிச்சிருக்கிறோம். அப்ப காலை எழுந்தோன்னு தண்ணி குடிக்கணும்ன்ற இடத்துல வந்து கொஞ்சம் இளம் சூடு தண்ணி, வெது வெதுப்பான தண்ணி குடிக்கணும்ன்றதும் இன்னொரு பழக்கம். வரலன்னு சொன்னா வர்றவங்களுக்கு வந்து எந்த தண்ணின்றதை பத்திலாம் நம்ம வந்து இப்ப பேசல. மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு வெது வெதுப்பான தண்ணீரை குடிக்க வேண்டும் காலையில. அது 1 டம்ளர் முடிஞ்சா 1 டம்ளர், அரை டம்ளர் முடிஞ்சா அரை டம்ளர், 3 டம்ளர் முடிஞ்சா 3 டம்ளர், இப்படி எவ்வளவு வேணாலும் நம்ம அளவுகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். இந்த மலச்சிக்கலை நீக்குவதற்கு மிகப்பெரிய சப்ஜெக்ட் இது. இருந்தாலும் இந்த இடத்துல முதல்ல கரெக்டா இருக்கிறோமான்னு முதல்ல பார்க்கணும். இது இல்லைன்னாதான் மருத்துவருடைய ஆலோசனைகள் அப்புறம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. அதுக்கு மலச்சிக்கலை பத்தி இன்னும் அடுத்த வாரம் நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம பேச வேண்டியிருக்குது. இப்ப 2வது தலைப்பு, அழகின் சிரிப்பு நமக்கு அழகாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு என்ன தேவைப்படுகிறது? மலச்சிக்கல் இல்லாத ஒரு நிலைப்பாடு நமக்குள்ள இருக்க வேண்டும் என்பது 2வது செய்தி. 3வது தலைப்பு, ஆரோக்கியத்தின் அழைப்பு அப்படின்ற தலைப்புல நாம வந்து எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம்? இதயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இருக்குப்பா. இன்னொரு 20 minutes இருக்கும். தலைப்பு ஆரோக்கியத்தின் அழைப்பு அப்படின்னு தலைப்புல பேசிட்டு இருக்கிறோம். இந்த ஆரோக்கியத்தின் அழைப்புல கான்ஸ்டிபேஷன் உடம்புல என்னென்னலாம் பேசிக்கொண்டோம். மீண்டும் ஒரு முறை ஹார்ட்டே தான் பேச போறோம். நம்ம தொடர்ந்து ஹார்ட் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். ஹார்ட் எப்படி பாதிக்குது, எப்படி பிபி அதிகமாகுது அப்படின்றது வந்து மோஷன் பண்ணி எப்படி பிபி எப்படி வேலை செய்யுது, அப்படி எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாக்க இது வந்து பிறப்புல இருந்து எப்படி ஆரம்பிக்குது, ரீப்ரொடக்ஷன், அப்ப இனவிருத்தி மண்டலம், இனப்பெருக்க உறுப்புகள், அங்க இருந்துதான் ஹார்ட்டுடைய ஒர்க் ஆரம்பிக்குது. அதுவும் மகிழ்ச்சிக்குரிய உறுப்பு, இதுவும் மகிழ்ச்சிக்குரிய உறுப்பு. இங்க இருந்துதான் இந்த நிலையை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வருது உடம்பு அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தோம். அப்போ அந்த இனப்பெருக்க உறுப்புகள் சரியா வந்து அந்த நேரத்துல வந்து செயல்பாடு குறைவா இருந்தது, அதுல சக்தி குறைபாடு இருந்தது, அதுல வந்து தடுமாற்றங்கள் இருந்ததுன்னு சொன்னால் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஹார்ட் டிசீஸ், கான்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் வருதுன்னு பேசணும். அதுக்கப்புறமாக வந்து பிறந்த உடனே சில கோளாறுகள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அதற்கு எண்டோக்ரைன் கிளான்ஸ், ஹார்மோன் இம்பேலன்சஸ் அப்படின்ற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். இதெல்லாம் வந்து மெடிக்கல் மேட்டர் கிடையாது. நம்ம இயற்கையோடு சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு செய்தி. 3வதாக வந்து நம்ம வந்து நம்முடைய அன்றாட வாழ்வினுடைய செயல்பாடுகள், லைஃப் ஸ்டைல் அப்படி ஒரு வார்த்தையில முடிப்பாங்க. அதுவே தான் நான் 3ஆ பிரிச்சு என்ன பண்றேன், ஒர்க் ஸ்டைல், ஒர்க், அதே மாதிரி ஃபுட் ஸ்டைல், அப்புறமா லைஃப் ஸ்டைல் அப்படின்ட்டு 3 பிரிவுகளாக நான் பிரிச்சு பேசிட்டு இருப்பேன் எப்பவுமே. அப்ப அந்த இடத்துல நாம வந்து என்ன லாக் ஆயிடுறோம். இப்ப நாம வந்து அந்த பிறவி கஷ்டங்களை போக்க முடியாது. ஏன்னு சொன்னா அது டாக்டர்கிட்ட கையில இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அதுக்குதான் வந்து திருமணம் புரிஞ்ச உடனே நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்லாம் பேசிட்டு இருக்கிறோம். அப்புறம் அந்த கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த கப்பலுக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும், ட்ரீட்மெண்ட் பத்தி பேசணும்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து அதுவும் அந்த கட்டத்தை தாண்டி வந்துடும் சொன்னா அந்த அம்மாவுடைய அந்த கருவுல இருக்க போகும்போது அந்த கர்ப்பம் தெரித்திருக்கின்ற காலத்துல எப்படி சிகிச்சை கொடுத்தோம்னு சொன்னா அந்த பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான குழந்தைகளை பெற முடியும்ன்றதை பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்த 2 கட்டமும் நம்ம கையில் இல்லை. இதற்கு அடுத்ததாக வளர்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய கோளாறுகள், அந்த குழந்தையினுடைய செயல்பாடுகள்ல வந்து மாற்றங்கள் ஏற்பட போகும்போது அது எங்கிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொன்னா அதுதான் வந்து ஹார்மோன் பிரச்சனை. அதுதான் நாளமில்லா சுரப்பிகள், எண்டோக்ரைன் கிளான்ஸ் பேசிட்டு இருந்தோம். ஈஸியா நம்ம புரியணும்னு சொன்னா ஹார்மோன் இம்பேலன்சஸ் ஹார்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அதுக்கு அடுத்ததாக நம்முடைய அன்றாட வாழ்வியல் நடைமுறைகள், அப்போ ஃபுட் ஸ்டைல், ஒர்க் ஸ்டைல், லைஃப் ஸ்டைல், இந்த ஸ்டைல்ஸ் சரியா இல்லை அப்படின்னு சொன்னாக்க இந்த ஹார்ட்டுடைய தடுமாற்றங்கள் ஆரம்பிக்குது. அப்ப இதெல்லாம் வந்து சரியா வேலை செய்யலைன்னா என்ன, எப்படி புரிஞ்சுக்கிறது? நாம 2 உறுப்புகளை சரியாக வந்து பயன்படுத்தி கொள்ளவில்லை. இந்த 2 உறுப்புகள்லையும் தான் பாதிப்பு அதிகமா தெரியும். ஒன்னு லங்ஸ், சுவாசிக்கக்கூடிய நுரையீரல், இன்னொன்று லிவர். நம்முடைய எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் அதில் உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாம் உறிஞ்சி
நம்மளை சேஃப்டியா வச்சுக்கூடிய ஒரு லிவர், கல்லீரல், இந்த நுரையீரல், கல்லீரல், இந்த லங்ஸ் அண்ட் லிவர், இது ரெண்டும் தான் அடிப்படையான நம்முடைய வாழ்வியல் முறைகளோட தொடர்புடையது. நம்ம வசிக்கக்கூடிய இடங்களுடைய காற்றோட்டம், நம்முடைய அதே மாதிரி பொல்யூஷன், அதே மாதிரி நம்முடைய வசிப்பிடங்களில் வரக்கூடிய தண்ணீர், அதனுடைய பொல்யூஷன், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுடைய தன்மை, அதனோட வரக்கூடிய அந்த ஃபெர்டிலைசர்ஸ், உரங்களும் பூச்சி மருந்துகளும், இப்படி எல்லாம் இதெல்லாம் தான் நம்மளை அக்யூமுலேட் பண்ணி கூடுதலா சேர்த்து 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 இதெல்லாம் இந்த லிவர் ஃபெயிலியரையும் லங் ஃபெயிலியரையும் கொண்டு வருது. லிவர் ஃபெயிலியர்னா எப்படிங்க, லங் ஃபெயிலியர்னா எப்படின்னா அதனுடைய செயல்பாடுகள் அதனுடைய பிரதிபலிப்புகள் உடம்புல நீண்ட காலம் காட்டிட்டே இருக்கும். காட்ட 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 நாம் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம இருந்துட்டோம்னு சொன்னா அது எங்க போய் முடியும்னு சொன்னா, அது எங்க போய் முடியும் என்றால் அது இதயத்தில் போய் முடியும். இதயம் என்பது கடைசி ஸ்டேஷன். பி ஸ்டேஷன் கடைசி ஸ்டேஷன், அதுதான் ஹார்ட். சரி, அதே மாதிரி பீச்சில் ஏறணும்னாக்க நமக்கு அரக்கோணம் வரைக்கும் பேசஞ்சர் கிடைச்சதுன்னா அரக்கோணம் கடைசி ஸ்டேஷன், அரக்கோணத்தை ஏறினா பீச் ஸ்டேஷன் கடைசி ஸ்டேஷன், இல்ல சென்ட்ரல் ஸ்டேஷன் கடைசி ஸ்டேஷன். அப்ப கடைசி ஸ்டேஷன் வரைக்கும் நம்ம உட்காந்துருக்கிறோம், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம், யாரா பார்த்துவான்னு நினைக்கிறோம், டாக்டர் பார்த்துவான்னு நினைக்கிறோம், மருந்து மாத்திரை சரி பண்ண நினைக்கிறோம். அப்படின்னு சொன்னால் நம்ம முட்டாள்களாகவே இருக்க தயாராயிட்டோம். நாங்கெல்லாம் இப்ப அடிமைகளாகவே இருக்க தயாராயிட்டோம். நாங்க இந்த வாழ்வின் அடிமைகள், உணவின் அடிமைகள், அடிமைகள். நாங்கள் எங்களுக்குன்னு தனி மரியாதையும் சுயமரியாதையும் உணர்ச்சிகளும் எதுவுமே இல்லாதவங்க. நாங்க எது நடந்தாலும் உடம்புல அப்படி பார்த்துட்டே தான் இருப்போம். அதை ரிமூவ் பண்றதுக்கு எந்த முயற்சி எடுக்க மாட்டோம். நாங்க எப்பவுமே டாக்டர் தான் போய் காமிப்போம், டெஸ்ட் தான் எடுத்துக்குவோம், அவர் சொல்றதுதான் கேட்போம். இந்த எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாரு, பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு, அப்புறம் சரியா வரலன்னு சொன்னாக்க மோஷன் பண்ணுவாரு, தண்ணி டெஸ்ட் பண்ணுவாரு, அப்புறமா ஒரு ஸ்கேன் பண்ணி பாருன்னு, அந்த ஸ்கேன் பண்ணுவாரு, இந்த ஒரு அட்வான்ஸ் ஸ்கேன் பண்ணுவாரு. இப்படியே போயின்னு இருக்க இதுக்கு முடிவே இல்லாது. எங்களுக்குலாம் அதெல்லாம் நாலேஜ் கிடையாது. நாலேஜ் வரவும் வேணாம் எங்களுக்கு. ஏன்னா எல்லாமே எங்க வேலையை, நாங்க டாக்டரானா நீங்க தான் பார்க்கணும் அந்த வேலையை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிற மொழிய. இது ஒரு நம்முடைய வாழ்வியலுடைய தவறான நடவடிக்கைகள். நம்மளை யாரும் பார்த்துக்க முடியாது, நாம தான் பார்த்துக்கணும். அந்த இடத்துக்குள்ள எப்ப வரமோ அப்பதான் வெற்றி, அப்பதான் கல்லீரல் காப்பாற்றப்படும், அப்பதான் நுரையீரல் காப்பாற்றப்படும். லாஸ்ட் ஸ்டேஷனை பத்தி கவலைப்பட வேணாம். ஹார்ட் அது உண்மையை தான் பேசும். அது இறைவனோடு தொடர்புடைய ஒரு மிகப்பெரிய உறுப்பு. அங்க பேசிட்டு அது எப்ப முடிவடையணும்ன்றது முடிவெடுத்துன்னு போயிடும். அது முடிவடைய போகும்போது லைஃப் முடிஞ்சிடும். அந்த பாட்டு வரைக்கும் நம்ம விட்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது ஒரு செய்தி. சரி, ரைட்டு. போன வாரம் ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன் நான். இந்த மாதிரி இதயம் தொடர்பான உணவு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். யாரும் எனக்கு பதிலே அனுப்பலை. நான் அனுப்புவாங்கன்னு பார்த்துட்டு இது கரெக்டானு எல்லாம் சாட் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். யாராவது ஒரு 10 உணவுகளை எனக்கு கொடுத்தீங்கன்னா அதில் எதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதயத்திற்கு இதமான உணவுப் பொருள் எது, அதான் கொஸ்டின் போன வாரம். அதை கவனிச்சிங்களா? கவனிச்சவங்க எல்லாருமே இன்னைக்கு வராமல் புதுசாகவே எல்லாமே வந்திருக்கீங்களா? இல்லை போன வாரம் வந்தவங்களே வந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. அதே 30 300க்கு 30 10%. அதே 10%லயே நம்ம இருக்கிறோம். 10 மார்க் வாங்கிட்டு இருக்கிறோம். பரவாயில்ல, 0ல 10 மார்க் வந்துட்டோம். வெற்றியை நோக்கி நம்ம எல்லாம் நடந்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய இலக்கு வெற்றி, ஆரோக்கியம் என்பது நம்ம வெற்றியினுடைய இலக்கு. அதை நோக்கி நடந்துட்டு இருக்கிறோம். அழகின் சிரிப்பையும் அழைப்பையும் ஒரே சேர பார்த்து ஆரோக்கியம், ஆரோக்கியம் தான் அழைப்பு. அது அப்ப அந்த அறிவை கொண்டு ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆரோக்கியத்தை கொண்டு அழகை பெற்றுக்கொள்ள வேண்டும். பட்டையை பற்றி சொல்றாங்க. இதயத்திற்கு இதமான உணவு பட்டை. ஃபர்ஸ்ட் சாட் நம்ம அதெல்லாம் செலக்ட் பண்ணிடலாம். இதயத்திற்கு இதமான உணவு ஒரே ஒரு சாட் தான் வந்திருக்குது. குயிக்கா பேசிட்டு இருக்காதீங்க, பேசுறதுக்கு அனுமதி இல்லை. உங்களுடைய ஸ்பீக்கரை நீங்க மியூட் போட்டுடணும். சாட் பாக்ஸ்ல உணவுப் பொருள் தெரியப்படுத்தலாம். உணவுப் பொருள், எந்த உணவுப் பொருள் இதயத்திற்கு இதமான உணவுப் பொருள் நம்முடைய வாழ்நாள்ல? ஃபுட்னு போட்டு எடுத்து கூகுள் என்ன சொல்லுது பார்ப்போம். மாதுளை, முதலாவது பட்டைன்னு சொல்லியிருக்காங்க. லவங்கப்பட்டை பத்தி பேசுறாங்க அவங்க. 2வது நபர் மாதுளை பத்தி பேசியிருக்காங்க. 800 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்ட மகளாயர்கள். வால்நட்
வால்நட் சொல்றாங்க. ஒரு செய்தி சொல்றது வால்நட் 3 உணவுகள், 3 உணவுப் பொருள். 4வது இதயத்திற்கு இதம் தரும் உணவுப் பொருள் எது அப்படின்ற கேள்வி. அதுல முதல்ல வந்து பட்டை வந்திருக்குது, 2வது மாதுளை வந்திருக்குது, 3வது வந்து வால்நட் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கீரை ஸ்பெசிபிக் லிஸ்ட் அவுட் பண்ண. அப்படியா? பேரிக்காய் ஒருத்தர் சொல்றாங்க, பேரிக்காய். 4வது உணவு. அவகோடா 5வது உணவு. கிரீன் டீ 6வது உணவு. பாதாம் 7வது உணவு. மீன்கள் 8வது உணவு. இப்ப பாதாம், அதே மாதிரி வந்து அக்ரூட்டு 2, மாதுளை 3, பட்டை 4, மீன்கள் 5, அதுக்கப்புறம் வந்து சால்ட் 6, ஆப்பிள், அப்புறம் வந்து பேரிக்காய் 8, ஆரஞ்சு 9, டேட்ஸ் 10 போதும். 10 பொருள் உணவுப் பொருள் எடுத்துக்கலாம். நாம வந்து எப்பவுமே 30 பேர் இருக்காங்க மொத்தம் அப்படின்னு சொன்னாக்க கூகுள் சர்ச், நம்மலாம் வந்து கூகுள் டாக்டர் தான் நம்ம நம்புறோம். அப்புறம் அறிவியல் பூர்வமான டாக்டர்கள் நம்புறோம். அதையெல்லாம் தாண்டி நாம் அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டும். பட்டை, ஆரஞ்சு, மாதுளை, பேரிக்காய், அவகோடா, பாதாம், சால்ட், ஆரஞ்சு, ஆப்பிள் அண்ட் பியர், ஆரஞ்சு, டேட்ஸ், செம்பருத்தி. சரி, உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஏன்னு சொன்னா ஒரு முயற்சி எடுத்து நம்ம வந்து கேட்கறதுக்கு பதில் சொல்றது நம்ம கடமையா நினைச்சு செய்றீங்க இல்லையா? இப்ப நம்ம ஏன் சொல்லணும்ன்றது இல்லாம எல்லாருமே சொல்றீங்க. இப்ப நாம வந்து அறிவை கொண்டு சிந்திக்கக்கூடிய வகுப்பு தான் இது. நம்ம அறிவியலை வந்து துணை கொள்ளலாம், துணையா தான் வச்சுக்க முடியும், மெயினா வச்சுக்க முடியாது, சப்போர்ட்டர், அவ்வளவுதான். அப்ப இந்த உணவுப் பொருட்கள், இதயத்திற்கு இதம் தரும் உணவுப் பொருள் எது? ஹார்ட் அட்டாக் ஏன் வருதுன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம்னு சொன்னா, ஹார்ட் அட்டாக் டியூ டு ஹீட். அந்த ஹீட் ஆயிடுது. அப்போ ஹார்ட் ரெஸ்ட் எடுக்க முடியல, ரிப்பேர் பண்ணிக்க முடியல, ரிஜெனரேட் பண்ணிக்க முடியலன்னு சொன்னோம். சரி, இப்போ ஒருத்தர் வந்து நம்ம வந்து ஹார்ட்டுக்கு வந்து உடம்பு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஒருத்தருக்கு, அவருக்கு வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், எந்த மாதிரி உணவு தரலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது இந்த 10 உணவுப் பொருளையும் வச்சு பாருங்களேன், அவருக்கு வந்து எது பிடிக்குது முதல்ல. அதாவது மனம் விரும்ப வேண்டும். எந்த ஒரு விஷயமே வந்து மனம் விரும்பணும். சரி, அது நிறைவே தர வேண்டும். இந்த 10 பொருளையும் எடுத்து வச்சு நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னோம்னா அவர் நிறைவே தரக்கூடிய உணவா இருக்குமா இது? அவர் ஹார்ட் அட்டாக் படுத்தபடியா இருக்காரு, 2 நாளா சாப்பிட முடியல, இப்ப 3வது நாள் பசிக்குது, நான் சாப்பிட்றேன்னு சொல்றாரு. இந்த 10 உணவுப் பொருளையும் வச்சு பாருங்க, அவரால் சாப்பிட முடியுமானா அவரால் சாப்பிட முடியாது. ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், பேரிக்காய் ஜூஸ், டேட்ஸ் எடுத்து வச்சிடறோம். 1 கிலோ டேட்ஸ் நீங்க சாப்பிடுங்க இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி அதே மாதிரி வந்து லவங்கப்பட்டை ஒரு பேசின் இல்ல, அர்ஜுனா பட்டை ஒரு பேசின் இல்ல, இப்படி வந்து எல்லா உணவு பொருளும் இருக்கா. அப்படி மீன்கள்லாம் குவிச்சு வச்சிருக்கிறோம். இதெல்லாம் வந்து அவருக்கு பிடிக்குமா அப்படின்னு சொன்னாக்க பிடிக்காது. இல்ல இல்ல இப்போதைக்கு எதுவுமே இல்ல. அப்ப எது பிடிக்கும்? நம்ம படுத்து கிடக்குறோம், நம்ம வந்து டேபிள்ல வந்து கொண்டாந்து ஒரு ஜூஸ், எத்தனை மணிக்கு வரேன் ஒரு சாப்பாடு, ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வைக்கிறாங்க. நம்ம எதை நோக்கி பசி எடுக்குது, எதை எடுத்து சாப்பிடுவோம்? நம்ம வந்து விருப்பமும் எங்க இருக்கும்னு சொன்னா சாப்பாட்டுல தான். இவ்வளவு உணவு பொருளையும் மீன்கள் கூட இருக்கு, அந்த மீனோட எடுக்க மாட்டோம் நம்ம. தப்பே இல்லையே, அது ருசிக்கான உணவு. பசிக்க போகும்போது நம்ம எடுக்கக்கூடிய உணவு வந்து
அரிசி உணவு உலகத்தின் 50% மக்களால் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் அரிசி. நம்ம ஜாயின் அடிச்சாச்சு வீட்டுக்கு போக வேண்டியதான். உடம்புல எது தேவையினால ஹார்ட் அட்டாக் வந்துச்சு? நீர் பற்றாக்குறையால வந்துச்சு. விளையும் பொழுது அதிகப்படியான நீர்களை உள்வாங்கிக் கொள்ளக்கூடியது அரிசி, நெல்லு. அதே மாதிரி பாயில் பண்ண போகும்போது 70% நீர்களை உள்வாங்கிக் கொள்ளக்கூடியது அரிசி. அப்போ இந்த அரிசி தான் வந்து இதயத்திற்கு இதம் தரக்கூடியது. அரிசியில என்ன இருக்குது? கார்போஹைட்ரேட், ஒரு கார்பன், 2 ஹைட்ரஜன், 1 ஆக்சிஜன். கார்பன்ல என்ன இருக்குது? தெம்பு இருக்குது, கார்போஹைட்ரேட். அப்போ இது மாவு பொருள், ஸ்டார்ச் அதிகமா இருக்குது. உடம்பு அதிகமாக வேகமாக உள்வாங்கக்கூடிய உணவு பொருள் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான். அது அளவுக்கு அதிகமாகும் போது அதுதான் ஆபத்துகளை ஏற்படுத்துகிறது. அது டயபெட்டிக் அந்த மாதிரிலாம் கொண்டு போய் நிறுத்துது. ஆனா சோறு சாப்பிடாம இங்க அருகாமையில வந்து ஏதோ நிகழ்ச்சி நடக்கிறதுனால உங்களுக்கு சரியா உள்வாங்க முடியாதுதான், வேற வழி கிடையாது. கவனிங்க, வேற வழி கிடையாது. இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வந்து பேசிதான் ஆகணும். அப்போ இந்த அரிசி என்பது கொதிக்க வைக்க போகும்போது, பாயில் பண்ணும் போது, சோறாக ஆக்க போகும்போது 70% நீர்ச்சத்தை உள்வாங்கிக் கொள்கிறது. ஹார்ட் ஏன் அட்டாக் வருது அப்படின்னு சொன்னா, அது வந்து தண்ணீர் பற்றாக்குறை, ஹீட் ஆகிறதுனால தான் ஹார்ட் அட்டாக் வருது. அதுக்கு ஏற்ற உணவு வகைகள்ல பார்க்க போகும்போது அரிசியை பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நாம தான் அறிவை கொண்டு சிந்திக்கணும். ஒரு சோர்ந்து படுத்து கிடக்கிறவனுக்கு வந்து சோறுதான் சொர்க்கம். சோறு இல்லைன்னா அவன் சோர்ந்து போயிடுவான். இதுதான் உலகத்தினுடைய இது யதார்த்தமான நிகழ்ச்சி. அப்போ உலகத்துல 1000 கோடி பேர் இருக்கிறாங்க சொன்னா 500 கோடி பேருக்கு மீதமுள்ள 500 கோடி பேர்களுக்கு அரிசி தெரியாது. பாவம், அது கொஞ்சம் பேருக்கு அரிசி கிடைக்காது, கொஞ்சம் பேருக்கு அரிசி வந்து தெரிஞ்சால் டோட்டலா 100% மக்களும் அரிசி தான் சாப்பிட முடியும். ஆனா என்ன அரிசி சாப்பிடணும், எப்படி சாப்பிடுறதுலாம் வேற, அது அப்புறம். ஆனா அரிசி உணவு தான் இதயத்திற்கு உணவு அப்படின்றதுதான் அறிவு தரக்கூடிய செய்தி. ஏன்னா தண்ணீரை கொண்டுதான், அது அதிகமான தண்ணீர் வேணும் நெல் விளையறதுக்கு. அதே மாதிரி வேக வைக்க போகும்போது அதிகமா தண்ணி உறிஞ்சிக்கிறதும் மற்ற தானியங்கள் தண்ணி உறிஞ்சாது, அரிசிதான் உறிஞ்சிக் கொள்ளும். அரிசி ஒரு மாதிரி ஒரு தெம்பு தரக்கூடிய இந்த உணவு ஹார்ட்டுக்கு வந்து இதம் தரணும், தெம்பு வேணும். உட்கார்ந்து எழுந்து நிக்கணும், நிக்கிறவன் நடக்கணும், நடக்கிறவன் ஓடணும் அப்படின்னு சொன்னால் உணவு இதயத்திற்கு. இதுல விவாதிக்கணும், இது கிடையாது மாற்றா இருக்குன்னு சொன்னால் அடுத்த வாரங்களை நீங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து சாட் பண்ணுங்க. நம்ம இன்னும் வந்து நம்ம டிபேட்டை இன்னும் டெவலப் பண்ணி கொண்டு போகலாம் என்பது இன்றைய ஹார்ட்டோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கிறதுக்கு இதெல்லாம் பேசிட்டே இருக்கிறோம். இன்னும் என்ன எப்படி தடுத்துக்கலாம் அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அப்போ ஆரோக்கியத்தின் அழைப்பு அப்படின்ற 3வது பகுதியில் வந்து இன்னைக்கு அரிசி உணவு நிறுத்தியிருக்கிறோம். இன்னும் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுத்துக்கிறதுக்கு நாம் எப்படி நம்முடைய லிவரையும் லங்ஸையும் கல்லீரலையும் நுரையீரலையும் எப்படி பாதுகாப்பான முறையில் அதில் பயணம் செய்து கொள்வது, அதை பயன்படுத்திக் கொள்வது. 2 துடுப்புகள், நம்முடைய படகை ஓட்டுவதற்கு 2 துடுப்புகள், 1 கல்லீரல் 1 நுரையீரல், 2 துடுப்புகளையும் எப்படி வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். அப்பதான் தண்ணியில வந்து நம்ம போய் கரை சேர முடியும் அப்படின்ற விஷயத்தை பற்றி திங்க் பண்ணிட்டே இருங்க. ஹார்ட்டை பற்றி, இன்னும் ஹார்ட் சேஃப்டி பற்றி அடுத்த வாரம் மறுபடியும் நம்ம பேசுவோம். அடுத்த செய்தி, கடைசி செய்தி, மனதோடு பேசுவோம். அப்போ அழகின் சிரிப்பு, ஆரோக்கியத்தின் அழைப்பு, இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற 3 தலைப்புகளை பற்றி இன்னைக்கு பேசியிருக்கிறோம். மறுபடியும் 4வது தலைப்புக்குள்ள போதும், மனதோடு பேசுவோம் அப்படின்ற தலைப்பு. முதல் வாரத்தில் மனதோடு பேசுவோம் அப்படின்னு சொல்ல போகும்போது, சமீபத்தில் சென்னையில் நடந்த ஒரு கொலை வழக்கிற்கும் குற்றவாளிகளுக்கும் தொடர்பை பற்றி பேச போகும்போது 5 விதமான கொலையாளிகள். அடுத்த வாரம் வந்து பேச போகும்போது அந்த 5 விதமான கொலையாளிகள் நமக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. அந்த 5 உணர்வுகளும் நமக்குள்ளேயே தான் நம்மளை வந்து நம்ம சாப்பிட்டு இருக்குது. மற்றவங்களை சாப்பிட்றதை காட்டிலும் நம்மள தான் அது அதிகமாக தாக்கி அடிக்குதுன்றதை பற்றி பேசியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக மனதை எப்படி அமைதிப்படுத்திக் கொள்வது அப்படின்னு சொல்ல போகும்போது அவரவருடைய வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய பயணங்கள்லாம் வந்து எப்படி இன்பமயமான பயணங்களாக இருக்கும் அது இருக்கும். இதெல்லாம் இருந்திருக்குதோ அதெல்லாம் நினைவில் கொண்டு வர போகும்போது நிகழ்கால சோர்வுகளும் நிகழ்கால கஷ்டங்களும் வந்து நமக்கு தெரியாமல் போயிடும். இதனால வந்து பழைய கால நமக்கு பிடித்தமான சிந்தனைகளை நம்ம யோசிச்சு பார்க்க போகும்போது எதிர்காலத்திற்கு
எல்லாமே வந்து மைக் ஆஃப் பண்ணுங்க. ஏற்கனவே இங்கே ஒரு சவுண்ட் வந்துட்டு இருக்குது. மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணுங்க எல்லாரும். சரி, இப்போ வந்து அந்த மாதிரி நம்ம வந்து அந்த மனதோடு பேசுவோம்ல, முதல் வாரம் வந்து அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். 2ஆம் வாரம் நம்ம வந்து பிடித்தமான நம்ம வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி நம்ம நினைவில் கொண்டு வர போகும்போது, நிகழ்காலத்தினுடைய கஷ்டங்கள் எல்லாம் போய் நமக்கு எதிர்காலத்திற்கு எப்படிப்பட்ட திட்டங்களை நம்ம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அதை எப்படி நம்ம வந்து மகிழ்ச்சிகரமான முறையில் வந்து நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்ற பிளான் ஒரு ஷெட்யூல் பண்ணிக்கிறதுக்கான ஏற்பாடாக இருக்கும். அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படிலாம் என்னோட பயணம் நடந்தது, எப்படி வந்து நான் வந்து இந்த கரு உருவானது வந்து ஒரு ஆற்றங்கரையோரத்து அழகிய கிராமத்தில், அதுக்கப்புறமாக வந்து அது எங்கே தொடர்ந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, பிறக்க போகும்போது அது வந்து அந்த கொடைக்கானல் ஏரியிலிருந்து வரக்கூடிய காற்றையும் தண்ணீரையும் சுமந்து வரக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் நகரத்தில் 6 மாத கால வாழ்க்கை. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆற்றங்கரையோரத்து அழகிய கிராமத்தினுடைய 12 வருஷம் 13 வருஷம். அதுக்கப்புறம் வந்து விட்டு விட்டு தொடர்ச்சியாக இல்லையாமல் விட்டு விட்டு 30 ஆண்டுகள் செங்கல்பட்டு நகரம். 2 ஏரிகள், 2 ஏரிகள், 2 ஆற்றின் கரைகள், ஒரு ஆற்றின் 2 கரைகள், இதற்கு நடுவில் 3 மலைகளுக்கு நடுவில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நிலப்பகுதியில் என்னோட வாழ்க்கை நடந்திருக்குது. அதன் பிறகு கடைசியாக வந்து எல்லா நதிகளும் கடலில் போய் சேருன்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கையும் வந்து கடற்கரை ஓரத்தில், இந்த வங்க கடலோரத்தில் வந்து சேர்ந்திருக்கிறேன். நான் இப்போ பயணம் போயிட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் பேசி ஒரு உற்சாகமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்றத வந்து எப்படி என்னை உற்சாகப்படுத்திக் கொள்கிறேன் அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் அது மாதிரி உங்களுக்குள்ள நடந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ரீகால் பண்ணி கொண்டு வாங்க. ஏரிக்கரையை பற்றி பேச போகும்போது நம்முடைய பிடித்தமான மனிதர்களை பற்றியும் பேசலாம். ஏரிக்கரை பூங்காற்றை நீ போற வழி தென்கிழக்கோன்னு ஒரு பாட்டு நீ கேட்டிருக்கலாம். நீங்கள் அந்த பாட்டை எழுதின கவிஞர் வந்து நம்ம எங்கள் பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர், எங்களுக்கு ஆசிரியர் இல்லை ஆனால் நண்பராக பழகினார். அப்போ அவர் வந்து ஒரு நாள் வந்து அவர் பேசிட்டு இருக்கும்போது வந்து நான் ஸ்கூல் விட்டு இந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன், மத்தியான சாப்பாடு கை போய் கவுத்துட்டு போய் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. ஏன்னா 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் எங்கேயும் நடந்து போய் நீ சாப்பிட்டு வர போகிற சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. ஒரு நாளில் பல நாள் இருந்துச்சு. நான் சொன்னேன் எனக்கு சாப்பாடுலாம் வசதி இருக்குது, நான் வந்து மத்தியானம் போயிட்டு வரதுக்காக தான் போகிறேன்னு சொன்னேன். அதெல்லாம் இருக்கட்டும் ஏன் சாப்பிடு அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தாரு. அப்போ அவர் எனக்கு மட்டும் தான் வந்து அவ்வளோ க்ளோஸாக இருந்தாரான்னு பார்த்தாக்க அப்புறம் சொன்ன நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய பேருக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவார் அவர் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்கள் வந்து இன்னளவில் என் மனசில் பதிஞ்சிருக்குது. அப்போ அந்த நகரத்தில் செங்கல்பட்டு ஏரி நகரத்தில் நான் சந்தித்தேன். ஏரி மாவட்டத்தில் எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக வந்தவர், எனக்கு ஆசிரியர் இல்லாத கூட எனக்கு நண்பராகிட்டார் அவர். இன்னும் கேட்டால் என்னுடைய மூத்த சகோதரர். ஏன் அவரை பற்றி பேசலாம், நம்ம பிடித்தமான நபர்களை பற்றிய பிடித்த நிகழ்ச்சிகளையும் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். மனதோடு பேசுவோம். புலவர் சிதம்பரநாதன் அப்படின்னு அவருடைய பேர். அப்போ அவரை பற்றி நினைவு கூறுறோம். அவர் எங்கே இருக்கிறாரு, இப்போ எங்கே இருக்கிற எனக்கு தொடர்பில் இல்லை. இருந்தாலும் கூட இந்த ஒரு செய்தி நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். நிறைய செய்திகள் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பேரோட செய்திகள் இருக்குது. இந்த ஏரிக்கரைன்னு சொல்லும்போது ஏரிக்கரை பூங்காற்று ஞாபகம் வந்துச்சு. அதனால புலவர் சிதம்பரநாதன் எனக்கு நினைவில் வராரு. அவரோட என்ன வாழ்ந்து நடந்த நிகழ்ச்சிகள் வந்து எனக்கு மனதிற்கு இதம் தரும் நிகழ்ச்சி என்பது இந்த நேரத்தில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அடுத்ததாக இந்த மனதோடு பேசுவோம்னு சொல்ல போகும்போது, நான் ஸ்கூல் படிச்சிருக்கும் போது மளிகை கடைங்களுக்கு அப்போ வந்து பேப்பர்லாம் கிழிச்சு நம்ம பொட்டலம் கட்ட வைக்கணும். இப்போலாம் பேக்கிங் சிஸ்டம் இல்லையா, அப்போல்லாம் வந்து பொட்டலம் கட்டணும். சின்ன பேப்பர் தனியாக, மீடியம் பேப்பர் தனியாக, பெரிய பேப்பர் தனியாக கட் பண்ணி வைக்கணும் அந்த வேலை. அப்போது ஒரு வார பத்திரிகையில் ஒரு கட்டுரை வந்து பார்த்து நான் வந்து எல்லா விதமான புத்தகங்களும் படித்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அப்போ ஒரு கட்டுரை தொடர்பு பார்த்தேன். அதில் ஒரு 4 வார்த்தைகள் தான் எனக்கு இது மனசில் அந்த படித்தேன். எனக்கு இன்னைக்கு வந்து ஞாபகம் இருக்கிறது 4 வார்த்தைகள். அந்த 4 வார்த்தைகள் தான் இன்றைக்கு மனதோடு பேசுவோம் அப்படின்ற ஒரு செய்தி. இந்த 4 வார்த்தைகள் என்ன வார்த்தைகள்? அந்த கட்டுரை தொடர் வந்து ஒரு புத்தகமாக வெளியே வந்துச்சு. வார பத்திரிகையில் வாரம் கட்டுரை அந்த எழுத்தாளர் எழுதினாங்க. அது அப்புறமா புத்தகமாக வந்து வெளியே வந்துச்சு. இன்றைக்கும் அவங்க உயிர் வாழ்ந்து தான் இருக்கிறாங்க. 82 வயசுக்கு மேலே இருக்கும் அவங்களுக்கு. அந்த கட்டுரை தொடரில் வந்து நான் வந்து அன்னைக்கு படித்த செய்தியெல்லாம் மறந்துட்டேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு நினைவில் இருக்கக்கூடிய அந்த 4 வார்த்தைகள் தான் இன்றைய மனதோடு பேசுவோம் செய்தி. அது 4 வார்த்தைகள்: பொறுமை, அனுசரணை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை. அப்போ இந்த பொறுமை, அனுசரணை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, இந்த 4மே இன்டர் ரிலேட்டடு, ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. ஆனால் ஒவ்வொன்றும் வேற வேற. பொறுமை அப்படின்னா என்னது? பேஷன்ஸு. இயல்பாகவே நான் ரொம்ப நல்லவன், எவ்வளோ நாள் அப்படின்றது தான் வந்து பொறுமை. எனக்கு வந்து கோவமே வராது. இது மாதிரியான டைப் உள்ளவங்க ஒரு பார்ட்டு. எதை சொன்னாலுமே வந்து அவங்களுக்கு தப்பாகவே தெரியாது. எதை சொன்னாலும் அவங்களுக்கு மறுபடியும் எதிர்த்து ஒரு கோவத்தை திட்டுறாங்கன்னு சொன்னால் அவங்க கோவமே வராது. ஆனால் இயல்பாகவே எதுவுமே வராது. ஏன் கோவப்படல, நீங்கள் இந்த படத்தில் நீங்கள் கோவப்பட்டுருக்கணும்னு சொன்னால் கூட எனக்கு கோவப்படணும்னு எனக்கு தெரியாது, சொன்னால் கேட்டுக்குவேன் அப்படின்ற இடம் வந்து பொறுமை. இது வந்து பேஷன்ஸ். 2வது வந்து அனுசரணை. அனுசரித்து போகிறது. ஒரு கூட்டு குடும்பம் அதில் வந்து கிளாஸ் ரூமில் வந்து ஒரு பெஞ்சில் உட்காரக்கூடிய 4 பேர், இல்லை பஸ்ஸில் உட்காரக்கூடிய ஒரு 3 பேர்,
இல்லை ட்ரெயின் மேட்டில் உட்காரக்கூடிய 3 பேர், இல்லை மேலே கீழே படுத்தக்கூடியவங்க. இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட், சப்போர்ட். இது மூன்றாவது சகிப்புத்தன்மை. என்னால முடியாது, எனக்கு எல்லாம் பொறுத்துக்க முடியாது, ஆனா வந்து வேற வழி இல்லை, பொறுத்துக்கிறேன், உனக்காக பொறுத்துக்கிறேன். டாலரன்ஸ். 4வது விட்டு கொடுக்க மனப்பான்மை, ஆட்டிடியூட் ஆஃப் கிவிங் அப். நான் விட்டு கொடுக்குறேன், எனக்கு வந்து இது பிடிக்கல, ஆனா உனக்காக நான் விட்டு கொடுக்குறேன் இந்த இடத்த. இந்த 4 விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் இருந்தால், நம்ம 4 விஷயங்களும் நமக்குள்ள எல்லா நேரமும் வந்துடாது. ஏன்னா இயல்பான பொறுமை எல்லாருக்கும் இருக்காது, அது ரேரஸ்ட் ரேர். எங்கேயாவது எந்த மூலையாவது யாருக்காவது இருக்கும். நம்ம பார்த்து எனக்கு தெரிஞ்சு பொறுமைசாலிகள்னு நான் வந்து யாரையும் கண்டுபிடிக்க முடியல. நான் வந்து யதார்த்தமா பேசிட்டு இருக்கிறேன். பொறுமையானவன்னு நான் யாரும் சந்திக்கல அப்படின்றதான் என்னுடைய கருத்து. கதைகள்ல, திரைப்படங்கள்ல கேள்விப்படக்கூடிய அதாவது இந்த மாதிரியான இதுதான் விஷயங்கள் தான் நம்ம இதை பார்க்குறோம் ஒழிய, இயல்பான பொறுமையாளர்கள் அப்படின்றத வந்து நான் வந்து என்னால் சந்திக்கவே முடியல. வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளில் நான் சந்திக்கலை என்பதுதான் முதல் செய்தி. சரி, உங்களுக்கு அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும்லாம் கிடையாது. உங்களுக்குள்ள நீ யாரை சந்திச்சிருக்கலாம் இல்லையா? அப்போ பொறுமையானவர்கள், நான் இவங்கள மாதிரி பேஷன்ஸ் உள்ளவங்கள நான் பார்த்ததே இல்லை அப்படின்றது ஒரு ரோல் மாடல் அவங்க நமக்கு. அப்போ எப்படி அவங்க இருந்தாங்க? அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நாம் வந்து அந்த மாதிரி அவங்க வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணி அவங்க தொடர்ந்து நம்ம வந்து நம்மள மாதிரி நம்ம ஏற்படுத்திக்க முடியுமா அப்படி இடத்துக்குள்ள நம்ம வந்து போக முடியும்னு சொன்னால், அந்த பேஷன்ஸ், அந்த பொறுமை அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய லிஸ்டோட சேர்ந்து நம்மளையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரத்துக்காவது அவங்களோட ட்ராவல் பண்ணி பார்க்கலாமே. இன்னைக்கு வந்து ஒரு பஸ் ஏறி இப்போ ஐநாவரத்துலேருந்து பாரிஸ்காரன் வரைக்கும் போகிறோம். அந்த நிமிஷத்தில் அவர் சந்திக்கிற ஒரு நபர் வந்து ஒரு அவ்வளோ பொறுமையானவராக இருந்தார். அந்த நிமிடங்கள் நமக்கும் பொறுமையை கற்றுக்கொள்ளக்கூடிய நேரமாக இருந்திருக்குது. வாழ்க்கையில் என்னைக்காவது வந்து நாம் இயல்பான பொறுமையுடையவர்களாக இருந்துட முடியாதா ஒரு நாள்? அது மாதிரியான சுகம் தரக்கூடிய நிகழ்வு இருக்கவே இருக்காது. அந்த இப்படி ஒரு சுகமான உணர்வு தான் வந்து பொறுமை அப்படின்ற இடம், பேஷன்ஸு. அது வந்து வந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, உலகமே தெரியாது. இயல்பாகவே அவங்க பொறுமையாக தான் இருப்பாங்க. எதுவும் கஷ்டப்படுத்தாது, அவங்கள துன்பப்படுத்தாது, கோவப்படுத்தாது. எதுவுமே அவங்க பாட்டில் அவங்க ரொட்டீன் ஒர்க்கை பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க வந்து இது கோவப்படணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் கோவப்படலன்னு கேட்டால் இது கோவப்படணுமா, எனக்கு அதை பற்றி தெரியலீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல இருக்கவங்க தான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி பேஷன்ஸ். இன்னொன்று அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இவங்க பொறுமைசாலிகள் கிடையாது, இவங்க கோபம் உடையவங்க தான். ஆனால் அந்த கோபம் வந்து சவுத்தில் இருக்கிற உப்பு அளவுக்கு தான் கோபம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணி இருந்துடலாம். நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணும்போது இவங்க இன்னும் கேட்டால் ஒரு சுயநலவாதிகள் கூட சப்போர்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அப்போது கிவ் அண்ட் டேக் பாலிசி. நம்ம இன்னைக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நாளைக்கு இப்போ வந்து ஒரு ஒரு 2 மருமகள்கள் வச்சுங்களேன். இன்னைக்கு நீ வந்து காலையில் வந்து ரொட்டீன் நான் செய்ய வேண்டிய வேலையை வந்து நீ இன்னைக்கு செஞ்சிடறியா, அது மாதிரி நான் வந்து நாளைக்கு காலையில் நீ செய்ய வேண்டிய நான் செஞ்சிடறேன் அப்படின்ற மாதிரி சப்போர்ட்டிங். இதுதான் அனுசரணை, அனுசரித்து போதல். இன்னைக்கு வந்து இந்த ஸ்கூலுக்கு நீ கொண்டு போட்டு வந்துரு, நாளைக்கு நான் கொண்டு போட்டுக்கிறேன், இந்த வாரம் நீ இந்த வேலையை பார்த்துரு, அடுத்த வாரம் நான் இந்த வேலையை பார்த்துறேன்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்களோட சப்போர்ட். இப்போ ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய வந்து ஏமா இந்த வாரம் இந்த ஃபைல் நீங்கள் பார்த்துருங்க, அடுத்த வாரம் நான் கொஞ்சம் பார்க்குறேன், இன்னைக்கு கொஞ்சம் வந்து இந்த ஒரு வாரம் எனக்கு ஒர்க்லோட் வேறையாக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது, நான் அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிற விஷயங்கள் தான் அனுசரணை. நம்ம கூட இருக்கிறவங்களோட ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகளை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள். அதுவும் வந்து நமக்கு வந்து எல்லாமே இருக்கும். இருந்தாலும் கூட அந்த மாதிரி அனுசரித்து போகிறது வந்து ஆரோக்கியமான ஒரு சுயநலம். அனுசரணை, சப்போர்ட். இந்த சப்போர்ட் வந்து வாழ்க்கையில் எப்பவுமே நமக்கு தேவைப்பட தான் செய்யும். ஏன்னா தனி மனிதனாக வாழணும்னா நம்ம காட்டுக்குள்ளே தான் வாழணும். அப்போ சப்போர்ட் எல்லாம் வாழ முடியாது. அப்போ சப்போர்ட் வேணும்னு சொன்னால் சப்போர்ட் நம்ம கொடுக்குற இடத்துல இருக்கணும். நம்ம வந்து சப்போர்ட் நமக்கு வேணும்னு நினைச்சோம்னு சொன்னால் நம்ம சப்போர்ட் கொடுக்கணும். அப்போ அனுசரணை அப்படின்ற இடத்துல வந்து நமக்குள்ள நம்ம வாழ்க்கையை அமைச்சு கொள்ள முடியும். நம்மகிட்ட இயல்பான பொறுமை இல்லைங்க, பொறுமை இல்லை, சரி சப்போர்ட்டிங்காவது இறையா, அனுசரணையாவது இருந்துருப்போம். சரி அனுசரணையாக இருக்க முயற்சி பண்ணுறேன், ரைட்டு. அனுசரிக்கலாம் முடியாது, இன்னும் நாளைக்கு நீ என்னைய பார்த்துக்கிறது, நீ யாரும் என்னை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வந்து அந்த இடத்துல என்னது, சகிப்புத்தன்மை. எனக்கு சகிச்சு என்னால் சகிச்சிக்க முடியாது, நாளைக்கு பார்த்துக்கலாம், நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக மனிதரோடு, அண்டை வீட்டாரோடு, இல்லை வந்து நம்முடைய குடும்ப உறுப்பினரோடு, இல்லை ஸ்கூலில் வந்து ஸ்கூல் மேட்டோட, இல்லை ஆஃபீஸ் மேட்டோட, அப்போ ட்ரெயின் மேட்டோட, ஏன் நான் தள்ளி உட்கார மாட்டேன், நான் தள்ளியில் உட்கார முடியாது, இந்த இடம் இல்லைங்க வயசானவங்க அந்த ஓரமாக உட்கார விடுங்க, அதெல்லாம் முடியாது, ஏன் இடம் தான் இது, எப்படி தான் இருப்பேன் நான், இப்படியெல்லாம் வந்து என்னால் பொறுத்துக்க முடியாது, என் இடத்துல நான் படுப்பேன். இது நிறைய நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்த இடத்த நம்ம நிறைய பார்ப்போம், நம்மகிட்டையும் இருக்கோம், மற்றவங்கள்ட்டையும் பார்ப்போம். நான்காவது பகுதி விட்டு கொடுக்கும் மனப்பான்மை.
ஆட்டிடியூட் ஆஃப் கிவிங் அப். என்னால் எதையும் வந்து நான் பொறுமையாளர் கிடையாது, நான் சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தெரியாது, எனக்கு வந்து டாலரேட் பண்ணிக்க முடியாது. இருந்தாலும் வந்து எனக்கு டாலரேட் பண்ணி அதனால பின்விளைவுகள்லாம் எனக்கு கிடைக்கும்ன்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு எல்லாமே இருக்குது, என்கிட்ட இருக்குது. ஆனால் என்கிட்ட எல்லாம் இருந்தும் கூட நான் விட்டு கொடுக்குறேன், நான் மன்னிக்கிறேன், நான் விட்டு கொடுக்குறேன், உங்களோட வந்து பயணத்தை தொடர்கின்றேன். அது வேலையிலோ இல்லை கல்லூரியிலோ பள்ளியிலோ வீட்டுக்குள்ளேயோ நான் வந்து ஒரு விட்டு கொடுக்க மனப்பான்மை. எனக்கு வந்து எல்லா விதமான பலமும் என்கிட்ட இருக்குது. அந்த ஹோல்டர் எல்லாமே என் கைகளை வச்சுக்கிறேன். நான் எனக்கு சகல அதிகாரங்களும் இருக்குது. ஆள் பலம், பணபலம், படைபலம், அதிகார பலம், இது எல்லாமே என்கிட்ட இருக்குது. இருந்தாலும் கூட நான் வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஆட்டிடியூடு, இந்த மனோபாவத்தை எனக்குள் உருவாக்கி கொள்கிறேன். உங்களுக்காக விட்டு கொடுக்குறேன். எனக்கு விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பொறுமையாக இருக்கிறது எனக்கு தெரியாது, என்கிட்ட அனுசரிக்க வேண்டிய வேலை எனக்கு இல்லை, நான் வந்து சகிச்சிக்க முடியாதவன் தான். இருந்தாலும் என்கிட்ட எல்லாமே இருக்குது, உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, இருந்தாலும் நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வரக்கூடியவங்க வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை பெறக்கூடியவர்கள். அவர்கள் தான் வந்து மிகப்பெரிய வழிகாட்டிகள், மென்டார்ஸ். அவங்க தான் வந்து மிகப்பெரிய வந்து ஞானிகள், தீர்க்கதரிசிகள், சித்தர்கள். இப்படிலாம் நம்ம வந்து நமக்கு மேற்பட்ட அறிவுடையவர்களை, நமக்கு ஆதரவு தரக்கூடியவர்களை, அவர்கள் மூலமாக அறிவை பெறக்கூடிய நம்ம இடங்களில் இருக்கக்கூடிய நமக்கு மேலானவர்களை எல்லாம் வந்து எங்கேருந்து பார்க்குறோன்னு சொன்னால், அவர்களுக்கு எதுவுமே தேவையுமே இல்லாமல் இருந்து கூட அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், விட்டு கொடுக்கும் மனப்பான்மையின் மூலமாக, ஆட்டிடியூட் ஆஃப் என்னது கிவிங் அப் மூலமாக அந்த இடத்துல நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். அது நம்ம வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் கடைபிடிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்ல, எப்போதாவது ஒரு இடத்துலையாவது கடைபிடிச்சோன்னு சொன்னால் சிக்கல்கள் இல்லாத இந்த வாழ்க்கையை நாம் பெற முடியும். சிக்கல்கள் இல்லாத வாழ்க்கையை எப்படி பெற முடியும்னு சொன்னால், இந்த 4 விஷயங்கள் தான் சிக்கல்களை அதிகமாக ஏற்படுத்தி தரக்கூடிய 4 விதமான மனோபாவங்கள், 4 டைப்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட்ஸு. இந்த 4 விதமான மனோபாவங்கள் இருந்து நம்ம விடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சீரமைச்சிக்கிட்டே வந்தோம்னு சொன்னால் அந்த மகான்கள் சித்தர்கள் இடத்துக்கு நம்மளையும் கொண்டு வர முடியும். ஏன்னா மனித ஆற்றல் என்பதும், மனித ஆற்றலுக்கு இறைவன் வழங்கக்கூடியது எல்லாமே பொதுவானது தான். இந்த யூனிவர்ஸில் எல்லாருக்கும் எல்லாம் பொது தான். யார் யாரெல்லாம் எதை நோக்கி போகிறோமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்குரிய, இதையெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அதிகாரமும் ஆற்றலும் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு நம்ம எதுதான் வேணும்னு நினச்சா, நம்ம வந்து தீயவை வேணும்னு நினச்சாலும் கிடைச்சிடும், நல்லது வேணும்னு நினச்சாலும் கிடைச்சிடும். ஏன்னா அவன் அளவற்ற அருளாளன். நீ எதை வேணா எடுத்துக்கப்பா, இந்த உலகம் ஒன்றுது. பர்த் அண்ட் டெத் என்கிட்ட இருக்குது, நடுவுல வாழ்க்கை உங்ககிட்ட கொடுத்துருக்குறேன், நீ எதை வேணாலும் எடுத்துக்கோ, நான் ஒன்றுமே கண்டுக்கல. இதுதான் வந்து அவன் அளவற்ற அருளாளன், அவன் அருள் நிறைந்தவன். அவன் கொடுக்குறான், எதை வேணாலும் யூனிவர்ஸ் எடுக்கலாம், தப்பான ஒன்று வேணா கூட கிடைச்சிடும். ஆனால் இதுக்கப்புறம் பிரதிபலன் இருக்குது, மறுமை இருக்குது. அங்கே வந்து அவன் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். அது அப்புறம் இதில் உள்ள இந்த தத்துவங்களுக்குள்ள போக வேணாம், அது ஆன்மீக தத்துவங்கள். அது வந்து நம்ம ஒன்றும் டீப்பாக எல்லாம் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மருத்துவம் சொந்தமான தொடர்பு. இந்த தொடர்பில் வந்து இந்த 4 விஷயங்களும் தான் இன்றைய செய்திகள். நம்ம வந்து பொறுமை, அனுசரணை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, பேஷன்ஸு, சப்போர்ட்டு, டாலரன்ஸு அண்டு ஆட்டிடியூட் ஆஃப் கிவிங் அப். இந்த 4 விஷயங்களும் நமக்குள்ள வந்து பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் வந்திருக்கோம். நாம் வந்து விட்டு கொடுக்கவே இல்லையா அந்த இடத்துல. நம்மளால் நமக்குள்ளேயே நம்ம கேட்க முடியும். அந்த மாதிரி நேரங்கள் இருந்திருக்குது எப்பயோ, ரைட்டு. நான் வந்து டாலரேட் பண்ணிக்கலையா அந்த விஷயத்த, நம்மளால் கேட்க முடியும். நான் சப்போர்ட்டாக போகலையா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலையா உன்னை நான் கேட்க முடியும். நான் வந்து பொறுமையாக இல்லை தான், ஆனால் என்னமோ எனக்கு தெரியல, அந்த நேரத்தில் நான் பொறுமையாக இருந்துட்டேன், எனக்கே தெரியல எப்படி பொறுமையாக எனக்குள்ள வந்துச்சு. இந்த நிகழ்வுகள் நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம வந்து பொறுமையாளர் இல்லை தான், ஆனால் எப்பயாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம பொறுமையாளராக இருந்திருப்போம், நமக்கே தெரியாமல் இருந்திருப்போம். அந்த மாதிரி இதெல்லாம் ரீகால் பண்ணி பாருங்க, இனிப்பான செய்திகளை தரும் அது. இந்த மாதிரி இனிப்பான செய்திகள் உங்களுக்குள்ள இனிமையை சேர்க்க வேண்டும், உங்கள் வாழ்க்கை இதம் தரும் வாழ்க்கையாக அமைய வேண்டும். அப்படிப்பட்ட நல்வாய்ப்பு உங்களுக்கு எல்லாம் நல்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வாரம் இன்னும் இதை பற்றி நம்ம மனதோடு பேசக்கூடிய செய்திகளையும் இருக்கிறது. அப்போ 4 தலைப்புகள்: அழகின் சிரிப்பு, ஆரோக்கியத்தின் அழைப்பு, இயற்கையோடு இணைவோம், மனதோடு பேசுவோம் அப்படின்ற 4 தலைப்புகளில் தொடர்ந்து நாம் பேச இருக்கிறோம். இன்றைக்கு 3வது தொடர் முடிஞ்சிருக்குது. 4வது தொடரில் சந்திப்போம். நன்றி அன்புக்குரியவர்களே. புகழனைத்தும் படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல இறைவன் ஒருவனுக்கு என்றென்றும் உரித்தாகும். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், தீர்ப்பு நாளின் அதிபதி. அத்தகைய மகத்துவம் மிகுந்த இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம்,
உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. அது வழி தவறியவர் வழியுமல்ல, உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர் வழியுமல்ல. இந்த கல்வியை நீ எங்களுக்கு யார் மூலமாக அளித்திருக்கின்றாயோ அத்தகையோரெல்லாம் எத்தகையோர் என்ற போதிலும் கூட அவர்கள் எண்ணங்களால், சொல்லால், செயலால், பொருளால் இழைத்த சிறிய பிழைகள் முதற்கொண்டு பெரும் பாவங்கள் வரைக்கும் நீ மன்னித்து அருள் புரிய வேண்டும். அவர்கள் வாழ்ந்து மறைந்தவர் என்றால் அவர்களுக்கு நீ மறுமையின் வெற்றியை தர வேண்டும். வாழக்கூடியவர் என்றால் அவர்களுக்கு இம்மை மறுமை எனும் இருவேறு உலகங்களிலும் நீ வெற்றியை தந்து அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பு நிறைவு செய்யப்படுகின்றது. நன்றி அன்புக்குரியவர்களே.